எங்களுக்கு கொடுத்த இந்த உயிர் தெளிந்த நன்னாளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாம் நினைவு கூறுகிற உயிர் தெளிந்த நாள், உம்முடைய உயிர் தெளிதல் நீர் தேவனாய் இருக்கிறீர் என்பதை வெளிக்காட்டுவதற்காக உயிர் தெழல. நீர் உயிரோடு எழுந்தது எங்களுக்காக, எங்கள் சார்பாக. உம்முடைய உயிர் தெழுதல், எங்களுடைய உயிர் தெழுதல் எங்களை நீதிமான்களாய் மாற்றும்படியாக, எங்களை உம்முடைய பிள்ளையாய் சேர்த்து கொள்ளும்படியாக, எதையெல்லாம் ஆதாம் இழந்தாரோ அதையெல்லாம் திரும்ப கொடுக்கும்படியாக எங்க சார்பாய் மனிதனாய் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவனாய் இந்த பூமியிலே வாழ்ந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தீர். எங்கள் சார்பாக, எங்கள் சார்பாக, எங்களுக்காக. உம்முடைய உயிர் தெழுதல் அது எங்களுடைய உயிர் தெழுதல். உம்முடைய வெற்றி அது எங்களுடைய வெற்றி. உம்முடைய ஜெயம் அது எங்களுடைய ஜெயம். அதை நினைவு கூற வந்திருக்கிற இயேசப்பா, இந்த உலகத்தை படைக்கும் பொழுது ஆதாமுக்கு நீர் சகலத்தையும் ஆளுகை செய்வதற்கு அவனிடத்துல கொடுத்து ஆசீர்வதித்தீர். பாவம் உள்ளே வந்த பொழுது அதை ஆதாம் இழந்தான். ஆனால் திரும்பவும் எங்கள் மேல் வைத்த அன்பினால தம்முடைய குமாரனை அனுப்பி மீட்பை ஏற்படுத்தி இழந்ததை திரும்ப கொடுத்த தேவன் என்று நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம். எதையெல்லாம் மனுக்குலத்துக்கு மனிதனுக்கு நீர் இந்த பூமியில அதிகாரம், ஆளுகை, வல்லமை, கிருபை, தயவு, சாயல், ரூபம் கொடுத்தீரோ அது ஒன்றக்கோட எங்க ஜீவ நாளில் நாங்க ருசி பார்க்காம இருக்க மாட்டாண்டவர். அத்தனையும் பெற்று கொண்டவர்களாய் இந்த பூமியில உமக்காய் வாழ்வோம். அதற்கு அடையாளமாகத்தான் நீர் உயிரோடு எழுந்திருக்கிறீர். நம்முடைய உயிர் தெழுதல் தேவன் எங்களுக்கு ஆதீனத்தில் வைத்த சகல ஆளுகையையும் ஆசீர்வாதத்தையும் திரும்ப கொடுத்தீர் என்பதற்கு உத்தரவாதமாய் நம்முடைய உயிர் தெழுதல் இருக்கிறதே, அதை நாங்கள் நினைவு கூற வந்திருக்கிறோம். நன்றி ஆண்டவர். எங்கள் உள்ளம் மகிழ்ச்சியினால பொங்கி வழிகிறது. எங்கள் உள்ளம் நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற அந்த நினைவு, அந்த எண்ணங்கள், அன்பு, அதையெல்லாம் நினைச்சு நினைச்சு எங்கள் பாத்திரம், இருதய பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இயேசப்பா, எங்க மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்கிறீங்களே, எங்கள் நினைவாகவே எப்பொழுது இருக்கிறீங்களே, எங்களுடைய வாழ்வில் இவ்வளவு அக்கறைப்படுகிறீங்களே, எங்களுக்காக இவ்வளவு அனுகூலத்தை செய்கிறீங்களே, எங்களுக்காக இவ்வளவு தயவு பாராட்டுறீங்களே, அப்படியெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது எங்கள் உள்ளம் சந்தோஷம் அடைகிறது. ஆண்டவரே, 24 மணி நேரம் எங்கள் மேல் நினைவாயிருக்கிறவரே, எங்களை உங்களுடைய உள்ளம் கையில, தழும்பின் கையில வரைந்து வைத்து எங்களை எப்பொழுது பார்த்து கொண்டே இருக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய அன்பை என்ன சொல்லுவது? உம்முடைய அன்புக்கு கைமாறாய் நாங்கள் என்ன செய்வோம்? ஒன்று, நன்றி எறிதல் உள்ளத்தோடு உம்மை தொழுது கொள்ளுகிறோம். நன்றி எறிதல் உள்ளத்தோடு இந்த பூமியில உமக்காய் சாட்சியாய் வாழுகிறோம். எங்க வாழ்க்கையே உம்முடைய சுவிசேஷமாய் இந்த உலகத்தில் வெளிப்படட்டும் என்று சொல்லி எங்களையே இந்த உயிர் தெழுந்த நாளில் உங்களுக்கு கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, எங்களையே அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, எங்களை ஆண்டு கொள்வீராக. ஒரே ஒரு வாழ்க்கை தான் சீக்கிரமா கடந்து போகிறது. ஆனா என்றைக்கு உம்முடைய சத்தியத்தின் வெளிச்சத்தை பெற்றோமோ அந்த நாள் முதற்கொண்டு உம்முடைய சத்தியத்திற்காகவே நிற்கக்கூடிய, சத்தியத்திற்காகவே வாழக்கூடிய அந்த வாஞ்சைகள் எங்களுக்குள்ள பொங்கி எழும்பிக் கொண்டு இருப்பதற்காய் நன்றி. அது பெருகுவதாக, அந்த சத்தியத்தின் வெளிச்சம் பெருகுவதாக. சத்தியத்தின் வெளிச்சம் எங்களுக்குள்ள பெருக 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 அறியாமை எல்லாம் சிறுகி கொண்டே போய் குறைந்து கொண்டே போகும். நீர் பெருகுவீராக, நாங்கள் சிறுகுவோமாக. ரத ரத லத ரத லபமமம. நன்றி ஆண்டவர். அப்பேற்பட்ட ஒரு ஆராதனை, ஒரு மகிழ்ச்சியான மகிமையான ஒரு ஆராதனை எங்களுக்கு தந்தீரே ஆண்டவரே. மனுக்குலத்துல நீர் செய்த மகத்தானதை நாங்க நினைச்சு பார்க்கிறோம் ஆண்டவரே. ஒருவேளை நீர் வாழ்ந்த பொழுது ஆண்டவரே, நீர் அற்புதம் செய்த போது, நீர் மரணத்தை ஏற்று சிலுவையில ஏற்றுக்கொண்ட பொழுது
ஒருவேளை அங்க இருக்கிற ஜனங்களுக்கு புரியாம இருக்கலாம், ஏன் இவ்வளவு பெரிய காரியம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் 2025 ஆண்டுகளுக்கு பின்பாக நாங்கள் ஆண்டவரே தோமா மூலமாய் கேட்ட சுவிசேஷத்தை எங்க சந்ததியார் அப்படியே பற்றி கொண்டு இன்றைக்கு எங்க கரத்தில் இருக்குது. அதை நாங்க நினைச்சு பார்க்கிற ஆண்டவரே, அந்த பாடுகள் எங்களுக்காக. ஏதோ ரோமர்கள் பிடித்துமை அறைந்தார்கள், அடித்தார்கள், கொன்றார்கள் அல்ல, நீராகவே தாமாகவே முன் வந்து ஒப்பு கொடுத்தீர் ஆண்டவரே. அந்த பாடுகள் எங்களுக்காக, அந்த துக்கம் எங்களுக்காக ஆண்டவரே, அந்த பாடுகளின் கஷ்டம் எங்களுக்காக, அந்த ரோகங்கள் எங்களுக்காக, எங்களுக்காக, எங்களுக்காக. அவர் அடிச்சதுனால நீங்க சாகல, நீர் எல்லாவற்றையும் நிறைவேற்றி வேத வாக்கியத்தில் ஆண்டவரே என்னென்ன சொல்லப்பட்டு இருக்கிறதோ அத்தனை கஷ்டத்தின் மத்தியில், அத்தனை வியாகுலத்தின் மத்தியில், அத்தனை வேதத்தின் மத்தியில் வேத வாக்கியம் என்ன சொன்னது என்பதை நினைவு கூர்ந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக என்று சொல்லி சொல்லி ஒவ்வொரு காரியத்தையும் நிறைவேற்றி எல்லாம் முடிந்தது என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு தலையை சாய்த்து ஜீவனை விட்டார். ஜீவனை விட்டதுனால தலை சாயல, தலை சாஞ்சதுனால, தன் ஜீவனை ஒப்பு கொடுத்ததுனால, தன் ஜீவனை அவரே டிஸ்மிஸ் பண்ணினதுனால அந்த ஜீவன் அவரை விட்டு வெளியேறினது. அவ்வளவு காரியத்தை தேவன் எங்களுக்கு செய்தீரே, எங்களுக்கு செய்தீரே. ஆஷகர தர 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 மம மம மின்மனா துரோ அல்லென்ன ஹசகே ஹகரதுனோ அல்லெந்தரதுனோ. உடைய மகத்துவ நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, மகத்துவ நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, மகத்துவ நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆராதனையுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆராய்ச்சிக்குள்ள நுழைந்த அந்த வினாடியே உடைய பிரசன்னத்தால் ஆளப்படுவார்களாக. இதனுடைய துவக்க வேலை முதற்கொண்டு முடிவு வேலை மட்டும் ஏதோ ஒரு பகுதியில அவர்கள் எதிர்பார்ப்பதை பெற்றுக்கொள்வார்களாக. தேவனுடைய பிரசன்னம் இருக்கிற இடத்துல, தேவன் எழுந்தல் இருக்கிற இடத்துல ஒருவர் கூட வெறுமனே போக முடியாது, ஒருவர் கூட வெறுமனே போக முடியாது, ஒருவர் கூட வெறுமனே போக முடியாது. அவர்கள் நினைத்ததற்கு மேல தருகிற நல்ல தேவன் எங்களுடைய தேவன். அப்பேற்பட்ட தேவனுடைய பிரசன்னத்தின் கரத்தில் இந்த ஆராதனையை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அவருடைய ஆளுகை இருக்கட்டும். பரிசுத்த ஆவியானவர், நீர் எங்களுக்கு இன்றைக்கு என்ன வைத்திருக்கிறீரோ அந்த ஜீவ அப்பத்தை பிட்டு கொடுங்க. ஒவ்வொரு வார்த்தைகளும் ஜனங்களுக்கு, வருகிற ஜனங்களுக்கு, மீட்கப்பட்ட ஜனங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மையாய் இருப்பதாக. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வல்ல கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆளுகை செய்யும். இயேசுவின் வெளியேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நாம் உட்காரலாம். சத்தமா ஆமென் சொல்லாமே. வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 28:6, தேவதூதன் சொல்லுகிறார், கல்லறையின் இடத்தில் ஓடி வந்த சீசர்களை பார்த்து, அவர் உயிர்த்தெழுந்தார் என்று மட்டும் சொல்லல, தாம் சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் சொன்னபடி அவர் உயிர்த்தெழுந்தார் என்றால் உங்களுக்கு அவர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதையும் செய்ய வல்லவர். அவர் உண்மையுள்ளவர். ஆமென். அதனால வாக்கு மாறாத தேவன் என்றும் நம்மோடு உண்டு. சொன்னதை நிறைவேற்றும் தேவன் சொன்னதை நிறைவேற்றுவார். ஆமென். இந்த உயிர்த்தெழுந்த நாள்ல உங்க மனசுல ஆழமா பதியக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை, அவர் என்ன சொன்னாரோ அதை நிறைவேற்றுவார். என்ன ஆனாலும் சரி, அவர் நிறைவேற்றுவது அவருடைய பொறுப்பு. நம்புவது நம்ம பொறுப்பு, விசுவாசிப்பது நம்ம பொறுப்பு. ஓகேவா? நாம் சந்தோஷமா இந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். எல்லோரும் கரங்களை தட்டி வாக்கு மாறாத தேவன் என்றும் நம்மோடுண்டு. சொன்னதை நிறைவேற்றும் தேவன்
சொன்னதை நிறைவேற்றுவார். சொல்லலாமே, வாக்கு மாறாத தேவன் என்றும் நம்மோடுண்டு. சொன்னதை நிறைவேற்றும் தேவன், சொன்னதை நிறைவேற்றுவார். பெருகச் செய்வேன் என்று வாக்குரைத்தாரே, நிச்சயமாய் பெருகச் செய்வார். சொல்லலாமே, பெருகச் செய்வேன் என்று வாக்குரைத்தாரே, நிச்சயமாய் பெருக செய்வார். நன்மையால் நிறைத்திடுவேன் என்று உரைத்தாரே, நன்மை கிருபை. சொல்லலாமே, yes Lord. நன்மையால் நிரப்பிடுவேன் என்று உரைத்தாரே, நன்மை கிருபை என்னை தொடருமே. கலக்கம் கொஞ்சமும் இல்ல, கவலை இல்லவே இல்ல, சொன்னதை செய்திடுவாரே, என்றென்றும் ஜீவிக்கிறாரே. சொல்லலாமே சத்தமாய், கலக்கம் கொஞ்சமும் இல்ல, கவலை இல்லவே இல்ல, சொன்னதை செய்திடுவாரே, என்றென்றும் ஜீவிக்கிறாரே. எல்லாரும் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். சொல்லலாமே, அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். வியாதிகளை விலக்கிடுவேன் என்று உரைத்தாரே, சுகம் பலன் என்னை தொடருமே. வியாதிகளை விலக்கிடுவேன் என்று உரைத்தாரே, சுகம் பலன் என்னை தொடருமே. சத்தமாய், கலக்கம் கொஞ்சமும் இல்ல, கவலை இல்லவே இல்ல, சொன்னதை செய்திடுவாரே, என்றென்றும் ஜீவிக்கிறாரே. கலக்கம் கொஞ்சமும் இல்ல, கவலை இல்லவே இல்ல, சொன்னதை செய்திடுவாரே, என்றென்றும் ஜீவிக்கிறாரே. எல்லோரும் எல்லோரும் சத்தமாய் பாடுங்க, சந்தோஷமாய் பாடுங்க, விசுவாசத்தோடு பாடுங்க. ஆமென். போக்கையும் வரத்தையும் பாதுகாப்பா, நிச்சயமாய் பாதுகாப்பா. சொல்லலாமே, போக்கையும் வரத்தையும் பாதுகாப்பா, நிச்சயமாய் பாதுகாப்பா. விபத்துகளை விலக்கிடுவேன் என்று உரைத்தாரே, பாதுகாப்பு என்னை தொடருமே. விபத்துகளை விலக்கிடுவேன் என்று உரைத்தாரே, பாதுகாப்பு என்னை தொடருமே. கலக்கம் கொஞ்சமும் இல்ல, கவலை இல்லவே இல்ல, சொன்னதை செய்திடுவாரே, என்றென்றும் ஜீவிக்கிறாரே. சத்தமாய் சொல்லுவோம், கலக்கம் கொஞ்சமும் இல்ல, ஆமென், கவலை இல்லவே இல்ல, சொன்னதை செய்திடுவாரே, என்றென்றும் ஜீவிக்கிறாரே. வாக்கு மாறாத தேவன் என்றும் நம்மோடுண்டு, சொன்னதை நிறைவேற்றும் தேவன், சொன்னதை நிறைவேற்றுவார். வாக்கு மாறாத தேவன் என்றும் நம்மோடுண்டு, சொன்னதை நிறைவேற்றும் தேவன், சொன்னதை நிறைவேற்றுவார். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, எஸ் லார்ட். சொன்னதை நிறைவேற்றுகிறவர் உயிரோடு எழுந்திருக்கிறார். ஆமென். இதுதான் உங்க மனசுல ஆழமாய் இந்த ரெசரக்ஷன் அந்த டேல என்ன உங்க மனசுல பதியணும்னு சொல்லுச்சுன்னா, அவர் என்ன சொன்னாரோ அதை நிறைவேற்றுவார். ஆமென்.
சத்துருவுக்கு என்ன எதை பயன்படுத்துவானா, இந்த உலகத்தில் ஏதாவது அசம்பாவிதம் நடக்குது, ஏதாவது ஒரு நெருக்கடி, ஒரு எதிர்மறையான காரியம் நடந்துச்சுன்னு சொல்லிச்சுன்னா அதை நினச்சி நாம் துவண்டு போகணும், அப்படியே முடங்கி போகணும், அப்படியே நிர்கதியாக போகணுங்கிற அந்த எண்ணத்தை அப்படியே பார்த்துட்டே இருக்கிறான். ஆனால் என்ன நடந்தாலும் சரி, அவர் எனக்கு என்ன சொன்னாரோ அதை செய்வாருங்கிற அந்த ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க பாருங்க. முழு பரலோகமே கோலாகலமாய் கரங்களை தட்டி உங்களை மகிமைப்படுத்தும். உங்களுக்கு நன்றி சொல்லுங்க. ஆமேன். அதான் தேவன் எதிர்பார்க்கிறார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு சொல்லி இருக்கிறாரா? உங்க இடத்துல வாக்கு பண்ணி இருக்கிறாரா? உங்களை நிறைவேற்றுவேன்னு சொல்லி உறுதி சத்தியம் பண்ணி இருக்கிறாரா? நிச்சயம் நிறைவேற்றுவார். நிச்சயம். எந்த சூழ்நிலையானாலும் சரி துவண்டு போகாதீங்க. எல்லா மனுஷரும் கைவிட்டாலும் சரி, அவர் உங்களை கரம் பிடித்து தூக்க அவர் உயிர் தெழுந்த வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். அவரால் முடியாதது ஒன்றும் கிடையாது. வேற தேவதூதர்கள் சொன்ன வார்த்தை இது. மரியாளிடத்துல தேவதூதன் சொல்றார், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உயிர் தெழுந்த மரியாளிடத்துல, கல்லறையினிடத்துல அதே தேவதூதர்கள் சொல்லுகிறார்கள், தாம் சொன்னபடி அவர் உயிர் தெழுந்தார். ஆமென். சரி, இன்னொரு பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். யேசுவா யேசுவா, உயிர் தெழுந்த யேசுவா, உம்மை போல் தேவன் உலகில் இல்லை யேசுவா. ஆமென். நாம் சந்தோஷமா இந்த பாடலை யேசுவா யேசுவா, உயிர் தெழுந்த யேசுவா, உம்மை போல் தேவன் இந்த உலகில் இல்லை யேசுவா. யேசுவா யேசுவா, உயிர் தெழுந்த யேசுவா, உம்மை போல் தேவன் இந்த உலகில் இல்லை யேசுவா. அரியணையில் ராஜாவாக வாழ்பவரே யேசுவா, உலகையாலும் ராஜாவாக வாழ்பவரே யேசுவா. உம்மை போல் தேவன் இந்த உலகில் இல்லை யேசுவா. ராஜாதி ராஜா மகாராஜா எங்கள் யேசுவா யேசுவா, உயிர் தெழுந்த யேசுவா, உம்மை போல் தேவன் இந்த உலகில் இல்லை யேசுவா. யேசுவா யேசுவா, உயிர் தெழுந்த யேசுவா, உம்மை போல் தேவன் இந்த உலகில் இல்லை யேசுவா. எல்லோரும் கரங்களை தட்டலாமே. எல்லோரும் பின்னாடி இருக்கிறவங்க எல்லாரும் கரங்களை தட்டி பாடலாம். எல்லோரும் இரண்டாம் மாதமாக சத்தானுக்கு சவாலாக சத்துருவை ஜெயிக்க வந்த யூத ராஜ சிங்கமாக சிலுவையில் சத்தானை நீர் மொத்தமாக அழித்து விட்டீர். துரைத்தனம் அதிகாரங்கள் அனைத்தையும் முறித்து விட்டீர். இரண்டாம் மாதமாக சத்தானுக்கு சவாலாக சத்துருவை ஜெயிக்க வந்த யூத ராஜ சிங்கமாக சிலுவையில் சத்தானை நீர் மொத்தமாக அழித்து விட்டீர். துரைத்தனம் அதிகாரங்கள் அனைத்தையும் முறிந்து விட்டு யேசுவா யேசுவா, உயிர் தெழுந்த யேசுவா, உம்மை போல் தேவன் இந்த உலகில் இல்லை யேசுவா. யேசுவா யேசுவா, உயிர் தெழுந்த யேசுவா, உம்மை போல் தேவன் இந்த உலகில் இல்லை யேசுவா. எல்லோரும் எல்லோரும் சத்தமாய் உயரே வானத்திலும் கீழே இந்த பூமியிலும் மேலான ஒரே நாமம் இயேசுவாவின் ஒரே நாமம். இயேசுவாவின் பேரை சொன்னால் பேய்கள் எல்லாம் நடுங்கிடுதே, தீராத வியாதிகள் எல்லாம் நொடி பொழுதில் மறைந்திடுதே. உயரே வானத்திலும் கீழே இந்த பூமியிலும் மேலான ஒரே நாமம் இயேசுவாவின் ஒரே நாமம். இயேசுவாவின் பேரை சொன்னால் பேய்கள் எல்லாம் நடுங்கிடுதே, தீராத வியாதி எல்லாம் நொடி பொழுதில் மறைந்திடுதே. இயேசுவா இயேசுவா, உயிர் தெழுந்த இயேசுவா, உம்மை போல் தேவன் இந்த உலகில் இல்லை யேசுவா. யேசுவா யேசுவா, உயிர் தெழுந்த யேசுவா, உம்மை போல் தேவன் இந்த உலகில் இல்லை யேசுவா. எல்லோரும் எல்லோரும்
மலைகள் செம்மறி போல் துள்ளி பாய்ந்து துதிக்குதாமே. நாங்களும் பாடுகிறோம், சந்தோஷமாய் ஆடுகிறோம். பூமி மாத்திரமா யேசுவாவை போற்றிடுதே. சொற்றும் கோள்கள் எல்லாம் ராஜனை தான் பாடிடுதே. மலைகள் செம்மறி போல் துள்ளி பாய்ந்து துதிக்குதாமே. நாங்களும் பாடுகிறோம், சந்தோஷமாய் ஆடுகிறோம். பூமி மாத்திரமாய் இயேசுவாவை போற்றிடுது. சுற்றும் கோள்கள் எல்லாம் ராஜனை தான் பாடிடுது. இயேசுவா இயேசுவா உயிர்த்தெழுந்த இயேசுவா, உம்மை போல் தேவன் இந்த உலகில் இல்லை. இயேசுவா 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 உயிர்த்தெழுந்த இயேசுவா, உம்மை போல் தேவன் இந்த உலகில் இல்லை. இயேசுவா அரியணையில் ராஜாவாக வாழ்பவரே இயேசுவா, உலகையாலும் ராஜாவாக வாழ்பவரே இயேசுவா, உம்மை போல் தேவன் இந்த உலகில் இல்லை. இயேசுவா ராஜாதி ராஜா எங்கள் ராஜா எங்கள் இயேசுவா இயேசுவா உயிர்த்தெழுந்த இயேசுவா, உம்மை போல் தேவன் இந்த உலகில் இல்லை. இயேசுவா 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 உயிர்த்தெழுந்த இயேசுவா, உம்மை போல் தேவன் இந்த உலகில் இல்லை. இயேசுவா. கரங்களை தட்டி ஆமென் சொல்லி அப்படியே எழுந்து நிற்கலாமே, அப்படியே எழுந்து நிற்கலாமே, அப்படியே எழுந்து நிற்கலாமே. எல்லா இருதயமும் உயரட்டும், எல்லா கைகளும் உயரட்டும், எல்லா முகங்களும் ஏறெடுத்து பார்க்கட்டும். நாம் நம்புகிறவரும் நாம் சேவிக்கிறவரும் நம்முடைய இரட்சகரும் நம்முடைய குல தெய்வமாகிய இயேசு கிறிஸ்து 2025 வருஷங்களுக்கு முன்பதாகவே அவர் இந்த நாளிலே உயிரோடு எழுந்தார் என்று இந்த முழு உலகத்திற்கும் அவைகளெல்லாம் பிரகடனப்படுத்தப்பட்டன. அப்பேற்பட்ட தேவனை நாம் நம்புகிறோம், அப்பேற்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோம், அப்பேற்பட்ட தேவனுக்கு தம் இருதயத்தை திறந்து கொடுத்திருக்கிறோம். 2 கரம் கூப்பி நன்றி சொல்லி அவரை தொழுது கொள்கலாமே. We praise you Lord. எங்களுக்காக மரணத்தை ஏற்றுக்கொண்டு எங்களுக்காக உயிர்த்தெழுந்தீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். வேத வாக்கியங்களுக்கு நிறைவேறத்தக்கதாய் அவர் பாவத்துக்காக பரிகாரமாய் தன்னை ஒப்பு கொடுத்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாய் அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். ஏதோ ராஜாவினுடைய எண்ணம் இல்லை, ஏதோ மேல் மக்களுடைய யோசனை இல்லை, சர்வ வல்ல தேவன் மனுக்குலத்தின் மேல் வைத்த அன்பினால் அவர் ஏற்படுத்தின ஒரு அற்புதமான ஆசீர்வாதம். ஹல்லேலூயா சொல்லுங்க. எனக்காக உயிர்த்தெழுந்த இயேசுவுக்கு நன்றி. என் வாழ்க்கை புதிய வாழ்க்கையாய் மாற்ற அவர் உயிர்த்தெழுந்தார். எனக்கு ஒரு புதிய பிறப்பை கொடுக்க அவர் உயிர்த்தெழுந்தார். என்னுடைய பழைய வாழ்க்கை எல்லாம் முற்றுப்புள்ளி வச்சு எனக்கு ஒரு புதிய பிறப்பை எனக்கு தந்தருளும்படி அவர் உயிரோடு எழுந்தார், உயிரோடு எழுந்தார், உயிரோடு எழுந்தார், உயிரோடு எழுந்தார். மரணத்தை ஜெயித்தார், சத்துருவின் சதிகளை உரிந்தார், சத்துருவினுடைய வல்லமைகளை உரிந்தார், அவனுடைய பற்களை தகர்த்து போட்டார், அவனுடைய தலையை நசுக்கினார், அவனுடைய தந்திரங்களை நசுக்கினார், அவனை வெளியரங்க கோலமாக்கினார். எதற்காக? நமக்காக. நம்மேல் அவன் அதிகாரம் செலுத்த முடியாது. அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல, குடும்பத்தின் மேல சத்துரு அதிகாரம் செலுத்த முடியாது. வியாதி அதிகாரம் செலுத்த முடியாது. தீமை அதிகாரம் செலுத்த முடியாது. சாபம் அதிகாரம் செலுத்த முடியாது. எந்த மந்திர சக்தியும் அதிகாரம் செலுத்த முடியாது. பிசாசினால் வந்த எந்த ஒரு கிரியையானாலும் அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகள் மேல அதிகாரம் செலுத்த முடியாது. கரங்களை தட்டி ஆமென் சொல்லுமா. நன்றி ஆண்டவரே. உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை
செய்கிறோம். அல்லேலூயா ஓசனா, அல்லேலூயா ஓசனா, அல்லேலூயா ஓசனா, அல்லேலூயா ஓசனா. மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே, அஷாந்தர துரோதரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசனா. எல்லோரும் பாடலாமே. அல்லேலூயா ஓசனா, அல்லேலூயா ஓசனா, அல்லேலூயா ஓசனா, அல்லேலூயா ஓசனா, அல்லேலூயா அல்லேலூயா ஓசனா, அல்லேலூயா ஓசனா. நீங்க மட்டும் ஒரே ஒரு முறை பாடலாமே. Thank you Lord. Hallelujah Hosanna. Yes Lord. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Thank you Lord. ரெண்டு கரங்களை உயர்த்தி அப்படியே மௌனமாய் Thank you Lord. எங்க உச்சி முதல் பாதம் வரை உம்முடைய உயிர் தெழுந்த பிரசன்னம் அப்படியே ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. சொல்லுங்க, உம்முடைய உயிர் தெழுந்த பிரசன்னம் என்னை ஆண்டு கொள்வதாக. மரணத்தை ஜெயித்த பிரசன்னம் என்னை ஆண்டு கொள்வதாக. என் உச்சி முதல் பாதம் வரை உம்முடைய உயிர் தெழுந்த மகிமையின் பிரசன்னம் எங்களை ஆண்டு கொள்வதாக. பிசாச விரல்லனால விரட்டினாராமா. ஆனால் பிதாவாகிய தேவன் நம்முடைய உயிர் தெழுந்த அந்த கிறிஸ்துவை உயிரோடு எழுப்புவதற்கு தம்முடைய பலத்த சத்துவத்தின் வல்லமையை அனுப்பினார். உயிர் தெழுந்த வல்லமைக்குள்ள பலத்த சத்துவத்தின் வல்லமை இருக்கிறது. பலத்த சத்துவத்தின் வல்லமை எங்களுக்குள்ள அப்பேற்பட்ட வல்லமை. சுண்டு விரலின் வல்லமை பிசாசை விரட்டக்கூடிய வல்லமை. கரத்தின் வல்லமை காடைகளை கொண்டு வருகிற வல்லமை. அவருடைய புயத்தில் அவருடைய தோளின் கர்த்தருடைய புயம் அவருடைய தோளின் மேல் இருக்கிறது அந்த வல்லமை. ஆனால் மரித்த இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின வல்லமை பிதாவாகிய தேவனுடைய பலத்த சத்துவத்தின் வல்லமை. அந்த வல்லமை உங்களுக்குள்ள இருக்கிறது. அந்த வல்லமை உங்களுக்குள்ள. கரங்களை தட்டி ஆமென் சொல்லி அந்த வல்லமைக்காய் நன்றி. அந்த வல்லமைக்காய், பலத்த சத்துவத்தின் வல்லமைக்காய் நன்றி. அந்த வல்லமை எங்களை ஆண்டு கொள்வதாக, அந்த வல்லமை எங்களை நிரப்புவதாக. 24 மணி நேரம் எங்கள் ஆத்துமா ஆவி சரீரத்தில் அந்த வல்லமை ஆழமாய் இருப்பதாக. Yes Lord, we thank you, we thank you, we thank you, we thank you. Hallelujah.
ஓசனா. நீங்க மட்டும் பாடுங்க பார்க்கலாம் சத்தமா. தேசத்தின் தலைவர்கள், நம்முடைய இந்திய தேசத்தில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் தேவன் பாரபட்சம் உள்ளவர் அல்ல, அநீதி உள்ளவரும் அல்ல. ரட்சிக்கப்படுவதற்கு அவரோட கரம் குறுகியும் போகவில்லை. அவர் உலக ரட்சகர், நம்மை தெரிந்தெடுத்த தேவன். நிச்சயமாக நம்மளுடைய ஆலயத்திலிருந்து, தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து, அவருடைய பாதத்திலிருந்து நாம் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு, கடந்த நாட்கள் நாம் ஜெபித்த எவ்வளவோ ஜெபங்களுக்கெல்லாம் தேவன் பதில் அளித்தார். அதே போல் இந்த தலைவர்கள் எல்லாரும் படைத்த ஒரு ஆத்மா கூட வெறுமையாக வீணாய் போய்விடவே கூடாது. தேவனுடைய ஆளுகைக்குள்ளாக எல்லாரும் வரும்படிக்கு தேவனே அவர்களுக்கு தரிசனையாக அவரை காண்பிக்க நாம் அனைவரும் அண்ணனோடு கூட நாம் இணைந்து நாம் ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கும் எங்கள் நல்ல பிதாவே, மன மகிழ்ச்சியான நாளுக்காய், நேரத்திற்காய், இந்த ஆராதனை வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆம் ஆண்டவரே கர்த்தாவே, நீர் உயிர்த்தெழுந்த இந்த நாளிலும் ஆண்டவரே கர்த்தாவே, உம்மை நினைவு கூறும்படியாக, உம்முடைய உயிர்த்தெழுதலை ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தாவே கூடி வந்திருக்கிறோம் அப்பா. இந்த நல்ல நாளிலும் ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கவும், உம்மை ஸ்தோத்தரிக்கவும், உம்மை துதிக்கவும் நீ பாராட்டின கிருபைகளுக்காக, இரக்கத்திற்காக நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம் அப்பா. ஆம் ஆண்டவரே கர்த்தாவே, எங்களுடைய தேசத்திற்காக, எங்களுடைய தேசத்தை ஆளுகிற அதிகாரிகளுக்காக, மந்திரி பிரதானிகளுக்காக கர்த்தாவே நாங்கள் இந்த வேலையிலும் கூட நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் அப்பா. ஆம் ஆண்டவரே கர்த்தாவே, எங்களுடைய தேசத்தை ஆளுகிறவர்கள் ஆண்டவரே கர்த்தாவே நீதியாய், நேர்மையாய், கர்த்தாவே உண்மையாய் ஆட்சி செய்யக்கூடிய கிருபையை பலத்தை தரும்படியாக நாங்கள் தாழ்த்துகிறோம் அப்பா. ஆம் ஆண்டவரே கர்த்தாவே, பல்வேறுபட்ட கர்த்தாவே பண்பாடுகள், கலாச்சாரங்கள் நிறைந்து எங்களுடைய தேசம் ஆண்டவரே கர்த்தாவே, இந்த தேசத்தில் ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படியாக, கர்த்தாவே உம்முடைய ஊழியத்தை செய்யும்படியாக எந்த தடைகளும் இல்லாதபடிக்கு ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய கரத்திலே நாங்கள் எங்கள் தலைவர் ஒப்புக் கொடுக்கிறோம். எந்த தடைகளையும் விதிக்காதபடிக்கு, மதமாற்ற தடை சட்டம் போன்ற தடை சட்டங்களை எல்லாவற்றையும் நீக்கி போடும்படியாக கர்த்தர் கிருபை செய்யும்படியாக தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நல்ல நாளிலும் ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் சபையாக கர்த்தாவே ஒன்று கூடி ஆண்டவரே கர்த்தாவே ஒருமனப்பட்டவர்களாக நாங்கள் இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. எங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள் கர்த்தாவே, எங்களுடைய இருதயத்தின் சிந்தனைகள் எல்லாவற்றையும் சமூகத்தில் நாங்கள் ஊற்றி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. எங்களுடைய தேசத்திற்கு ஒரு நன்மையும் ஆண்டவரே கர்த்தாவே ஒரு கிருபையும் தொடரும்படியாக நீர் கிருபை செய்ய போகிறதற்காக நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் மேலெடுக்கிறோம் அப்பா. ஆம் ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் ஒரு சிறு கூட்ட மக்களாக கூட இந்த தேசத்தில் இருந்தாலும் ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் விசுவாசிக்கிற தேவன் இன்னார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா கர்த்தாவே. ஆம் ஆண்டவரே கர்த்தாவே, உம்மை விசுவாசிக்கிறவர்கள் ஆண்டவரே கர்த்தாவே ஒரு பொழுதும் ஆண்டவரே கர்த்தாவே வெட்கப்பட்டு போனதில்லை ஆண்டவரே கர்த்தாவே. நீர் எங்களோடு இருக்கிறீர், எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் நீர் எங்களோடு இருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. இந்த நாளிலும் ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் திருச்சபையாக கர்த்தாவே நாங்கள் ஒன்று கூடி ஆண்டவரே கர்த்தாவே உம்மை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. எங்களுடைய தேசத்தின் நலனுக்காக, சேமத்திற்காக ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தை ஆளுகிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. நீர் எல்லாவற்றையும் ஆண்டவரே கர்த்தாவே அதனதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவன் கர்த்தாவே. எங்களை ஆட்சி செய்கிற எங்களுடைய ஆட்சியாளர்கள் ஆண்டவரே கர்த்தாவே தேசத்தின் நலன்
பலனுக்காக, மக்களின் நலனுக்காக எல்லாவற்றையும் செய்யக்கூடிய சிந்தனைகளை கர்த்தாவே அவருடைய இருதயத்தில் தரும்படியாக நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த தேசத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்பா, எங்களுடைய எல்லா விண்ணப்பங்களையும் உங்கள் சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஏற்ற வேளையில் நீர் எல்லாவற்றையும் உயர்த்த போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த தேசம் ஆண்டவரே கர்த்தாவை சந்திக்கவும், கர்த்தாவே இந்த தேசத்தின் மக்கள் ஒவ்வொருவரும் கூட கர்த்தாவுடைய ராஜ்யத்திற்குள் வருவதற்கு தகுதிப்படுத்தும்படியாக நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களையும் அதிசயங்களை செய்கிறவர் ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, இந்த தேசம் ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய தேசமாக மாறுவதற்கு நீர் கிருபை செய்ய போவதற்காக நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் மேறெடுக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி 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 உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, ஆமாம் ஆண்டவரே கர்த்தாவே, இந்த ஆராதனையுடைய மீதியான வேலைகள் முழுவதையும் உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் உம்முடைய பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு வழிநடத்துவதற்காக நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் மேற்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நம்ம அப்படியே கரங்களை தட்டுவோமா? கர்த்தர் கட்டாயம் ஜெபங்களை கேட்டு அப்படியே தேசத்தை ஒரே தேசமாக, கிறிஸ்துவை அறிந்தவர்களாக, கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாக, எல்லாருக்கும் அந்த மகா பெரிய மாண்புமிக்க ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ளாக எல்லாரையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. நீங்கள் செய்வதற்காக ஸ்தோத்திரம்ப்பா, நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 1 முதல் 18ஆம் வசனம் வரை. வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறையின் இடத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவினிடத்திற்கும் இயேசுவுக்கு அன்பாயிருந்த மற்ற சீஷனிடத்திற்கும் போய், கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றாள். அப்பொழுது பேதுருவும் மற்ற சீஷனும் கல்லறை இடத்திற்கு போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். பேதுருவை பார்க்கிலும் மற்ற சீஷன் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறையை இடத்திற்கு வந்தான். அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலைகள் கிடக்கிறதை கண்டான். ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. சீமோன் பேதுரு அவனுக்கும் பின்னே வந்து கல்லறைக்குள் பிரவேசித்து சீலைகள் கிடக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றியிருந்த சீலை மற்ற சீலைகளுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்தில் சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான். முந்தி கல்லறையிடத்திற்கு வந்த மற்ற சீஷனும் அப்பொழுது உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தான். அவர் மரித்தோரிலிருந்து எழுந்து இருக்க வேண்டும் என்கிற வேதவாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். பின்பு அந்த சீஷர்கள் தங்களுடைய இடத்திற்கு திரும்பி போனார்கள். மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படியே அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளையுடை தரித்திருந்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால் மாட்டில் ஒருவனும் உட்கார்ந்திருக்கிறதை கண்டாள். அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்து கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்திடம் எனக்கு தெரியவில்லை என்றாள். இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். ஆனாலும் அவரை இயேசு என்று அவள் அறியாதிருந்தாள். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்திடம் இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, மரியாளே என்றாள். அவள் திரும்பி பார்த்து ரபூனி என்றாள். அதற்கு போதகர் என்று அர்த்தமாம். இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கும் ஏறி போகவில்லை. நீ என் சகோதரத்திற்கு போய், நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றாள். மகதலேனா மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னவைகளையும் சீஷருக்கு அறிவித்தாள். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து கையை பிடிச்சி சொல்லுங்கள், உயிர்த்தெழுதலின் நல்வாழ்த்துக்கள். மேன்மையான, மகிமையான, ஆசீர்வாதமான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான, வேறு என்னென்ன சொல்லுது அதையெல்லாம் சொல்லி இன்றைக்கு உயிர்த்தெழுதலின் நல்வாழ்த்து. ஆமே, கொஞ்சம் அப்படி உலுக்கி சொல்லுங்கள். அப்படியே அசையாத மெழுகு பொம்மை மாதிரி இருந்தாங்கன்னா கொஞ்சம் உலுக்கி சொல்லுங்கள், இன்றைக்கி உயிர்த்தெழுதல், கொஞ்சம் உலுக்கிடுறேன் அப்படி.
ஸோ கர்த்தர் நல்லவர். ஆமேன். கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த சந்தோஷமான மனமகிழ்ச்சியான நினைவு கூறுதலுக்காய் நன்றி. நம்ம ஒவ்வொரு வாரமும் இப்படி தான் இந்த உணர்வோடு தான் வருகிறோம் ஆலயத்திற்கு. நான் மனசார நம்புகிறேன். ஒவ்வொரு ஞாயிறு ஆராதனையும் ஒரு விசேஷமான ஞாயிறு ஆராதனை. ஏதோ கிறிஸ்மஸ்ஸு, ஈஸ்டர், ஏதோ குட் ஃப்ரைடே அல்லது நியூ இயர் அது மட்டும் விசேஷம் அல்ல. நம்மெல்லாம் பண்டிகை கிறிஸ்தவர்கள் அல்ல, நம்மெல்லாம் பரலோக தேவனுடைய பிள்ளைகள். ஆமேன். வார வாரம் நமக்கு பண்டிகை தான், கொண்டாட்டம் தான். ஆமேன். நாளை மீட்கப்பட்ட ஜனங்கள் எங்கெல்லாம் கூடுகிறாங்களோ அங்கெல்லாம் சபை தான், அங்கெல்லாம் கர்த்தர் மகிமையாய் அங்கே காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஸோ ஒரு விசேஷமான நாளை நம்ம உலகம் முழுவதிலும் நினைவு கூறுகிற ஒரு நாள் இந்த நாள். ஆமேன். ஏதோ நம்ம ஈரோட்டில் அல்லது இந்திய தேசத்தில் அப்படி மட்டும் இல்லை, ஆசியா கண்டத்தில் மட்டும் இல்லை, முழு உலகத்திலும் இந்த நாளை உயிர்த்தெழுந்த நாளாய் நினைவு கூறுகிறார்கள். தேவனுடைய அற்புதமான கிருபை. ஆமேன். ஏனென்று சொன்னால் நம்முடைய ஆண்டவர் உலக இரட்சகர். நீங்களும் நானும் வணங்குகிற கும்பிடுற தெய்வம் உலக இரட்சகர். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி இயேசு. ஒரு அதிர்ச்சியான தகவல் சொல்லுகிறேன், அதிர்ச்சியான வார்த்தை சொல்ல, இயேசு கிறிஸ்தவர்களின் கடவுள் அல்ல. ஆமேன். பலார்னு அரைஞ்சிருங்க அப்படிங்கிறீங்களா? இயேசு கிறிஸ்தவர்களின் கடவுள் அல்ல. இயேசு அத்தனை ஜனங்களுக்கும் கடவுள். ஆமேன். எந்த கோத்திரமாகட்டும், எந்த பின்னணியாகட்டும், எந்த குளமாகட்டும், எந்த பிரிவாகட்டும், அது காடுகளில் குகைகளில் ஜன நடமாட்டம் இல்லாமல் ஏதோ ஒரு இடத்துல இதுவரையும் உலகத்துக்கு வெளிச்சத்துக்கே வராத ஜன கூட்டமாக இருக்கட்டும், அவர்களுக்கும் அவர் கடவுள், அவர் தேவன். அவர்களுக்காகவும் அவர் இரத்தத்தை சிந்திருக்கிறார், அவர்களையும் அவர் அங்கே நினைத்து இருக்கிறார். ஆமேன். ஸோ அதனால் அப்பேற்பட்ட தேவனை நாம் நினைவு கூறுகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அதுவும் உயிர் தெழுந்தார் அப்படின்னு சொன்னது உண்மையாலுமே அப்பேற்பட்ட ஒரு ஜீவனுள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஆமேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமே, மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையால் பிழைப்பான். ஆமேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 6வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. தேவதூதன் சொல்லுகிறார், தன்னை கல்லறையை தேடி வந்த அவருடைய சீசர்களை பார்த்து தேவதூதன் சொல்லுகிற வார்த்தை, தாம் சொன்னபடியே அவர் உயிர் தெழுந்தார். ஆமேன். இயேசு உயிர் தெழுதலை மட்டும் சொல்லல, அவர் எங்கே பிறப்பார், எப்படி பிறப்பார் என்று சொல்லப்பட்டதோ அதன்படியே பிறந்தார். எப்படி மரிப்பார் என்று சொல்லப்பட்டதோ அப்படியே மரணத்தை, எப்படி காட்டி கொடுக்கப்படுவார், எப்படி பாடுபடுவார் என்று வேதம் சொன்னதோ அப்படியே நிறைவேறிட்டார். அந்த வரிசையில் அவர் பிறப்பார் சொன்னதை நிறைவேறினது, அவர் எப்படி மரிப்பார் என்று சொல்லது நிறைவேறினது, உயிர் தெழுவார் என்று சொன்னதும் நிறைவேறினது. அதோட முடியல, எப்படி வருவார் என்றும் சொல்லி இருக்கிறார். நிச்சயம் வருவார். பிறப்பு நிறைவேறி இருக்கிறது, மரணம் நிறைவேறி இருக்கிறது, உயிர்த்தெழுதலும் நிறைவேறி இருக்கிறது என்றால் வருகையும் நிறைவேறும். ஆமென். அதனால வேத வாக்கியம் தான் அல்டிமேட்டா எல்லாத்துக்கும் உச்சகட்டமான உறுதி நிச்சயமான வார்த்தை. வேதம் என்ன சொல்லுகிறதோ அந்த பிரகாரமாகவே இந்த உலகம் நடந்து கொண்டு இருக்கிறது. நடக்கிறது என்று சொன்னால் வேதம் அவருடைய வருகையை அதி சீக்கிரமாய் நடைபெறும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அதுவும் ஆவலோடு நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். சத்தமா ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். அப்போ அவருடைய பிறப்பு, அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல் எல்லாமே நம்மளுடைய பிரயோஜனத்திற்காக, நம்மளுடைய நல்வாழ்வுக்காக. அதை நம்ம புரிந்து கொள்ளணும். ஏதோ அவர் சக்தி உள்ளவர், அவர் கடவுள், அவர் வல்லமை படைத்தவர், அவர் சர்வ வல்லமை அவரிடத்தில் இருக்கிறது, தான் கடவுள் யார் என்பதை நிரூபிச்சிட்டாரு. மக்கள் எல்லாம் அப்படித்தான் அவரை கேலி செஞ்சாங்க. நீ தேவனுடைய குமாரனா, நீ தேவனுடைய மனுஷனா, பார்க்கலாம், நீ சிலுவையிலிருந்து இறங்கி வரும், ஏராளமான வார்த்தைகள் எல்லாம் பேசினாங்களே. நீர் கடவுளா கடவுளா? அவருக்காக அவர் செய்யவில்லை. அவர் செய்யணும்னு நினைச்சா அவரே சொல்றாரு, நான் இப்ப பரலோகத்திலிருந்து நான் சொன்ன 12 லேகியோன் எனக்கு உதவி செய்ய வருவாங்கிறார்.
தேவ தூதர்களின் உதவி அப்படி இருக்கும் என்று சொன்னால் அவரை சிலுவை அவரை கைது பண்ணியதுக்கு வராங்க போர் வீரர்கள். யாரை தேடுகிறீர்கள்? நசரேயனாகிய இயேசுவை. நான் தான்ங்கிறாருங்க. அவர் வாயிலிருந்து வருகிற அந்த வார்த்தையை கேட்டோன்னு குப்புற விழுந்துட்டாங்க. அப்படியே மலாக்கப்படுத்திட்டாங்க. அவங்க எந்திருக்கிற வரைக்கும் இயேசு நிற்கிறார். மெதுவாக எந்திரிங்கப்பா, நான் ஒன்றும் ஓடி போக மாட்டேன், நான் ஒன்றும் பயந்தால, அப்படி தைரியமாக நிற்கிறார். அப்புறம் தன்னை கட்டுப்படுத்துகிறார். அப்பா கொஞ்சம் அமைதியாக இருக்கலாம். அவர் பேசுகிற ஒரு வார்த்தைக்கே போர்ச்சேவர்கள் முன்னாடியே நிற்க முடியல என்று சொன்னால் அவரை தொட்டு அவரை காயப்படுத்தி அவரை குற்றுயிராய் அவரை அப்படியே கசக்கி புளிகிற அந்த வேலையின் வரைக்கும் அவர் கம்முன்னு இருப்பாரா? அவர் எல்லாவற்றையும் நமக்காக செய்தார். ஆமென். அவருடைய பிறந்தது நமக்காக, மரித்தது நமக்காக, உயிரோடு எழுந்ததும் நமக்காக. ஆமென். அவருடைய வெற்றி அது நம்முடைய வெற்றி. சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய உயிர்த்தெழுதல் அது என்னுடைய உயிர்த்தெழுதல். என்னுடைய உயிர்த்தெழுதல் எப்படி எனக்குள்ள வெளிப்படுகிறது? பழைய மனுஷன் செத்து நான் புதிய மனுஷனாய் வாழுகிறேன். பழைய வாழ்க்கைக்கு முடிவு வந்து பாவ வாழ்க்கை, மறைமுகமான வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை, குடும்பத்துக்கு ஒத்து வராத வாழ்க்கை, தன் சரீரத்துக்கு ஒத்து வராத வாழ்க்கைக்கு முடிவு வந்து புதிய வாழ்க்கையின் ஆரம்பம். அதுதான் உயிர்த்தெழுதல். கர்த்தர் எனக்குள்ள என் பாவத்துக்காக மரித்து என்னை பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து என்னை விடுவித்து என்னை ஒரு புதிய வாழ்க்கைக்கு நேராய் கர்த்தர் என்னை உயிர்ப்பித்து இருக்கிறார். ஆமென். இவை எல்லாமே வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாய். அதனால தான் பிதாவாகிய தேவனுடைய உள்ளத்திலிருந்து சொல்றாரு, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் சொல்ல அவன் கெட்டு போகாமல். பாருங்க, நம்மளாம் கெட்டு குட்டிச்செவராய் அழிந்து போகக்கூடாது என்று தன்னுடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்புறார். பாருங்க, வா. அவரை விசுவாசிக்கிறவர்கள், அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்கள், அவர்கள் கெட்டு போக மாட்டார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஒருவேளை அவங்க வாழ்க்கையை சீரழிக்கிற கெட்டு போகக்கூடிய காரியங்கள் அவங்கள வாழ்க்கையில மோதி அடித்தாலும் குமாரனுடைய வல்லமை பெருசு, மறக்க வேண்டாம். குமாரனுடைய விளைக்கரையும் பெருசு, மறக்க வேண்டாம். ஒருவேளை தடுமாறி கொண்டிருக்கிறாங்களே சில பிள்ளைகள் எல்லாம், ரொம்ப வேதனை, அவங்க வாழ்க்கை, அவங்களுடைய செய்கை, அவங்களுடைய நடக்கிற காரியங்களெல்லாம் பார்த்தா ரொம்ப வேதனையாக இருக்குது அப்படின்னு சொல்ல அங்கலாய்க்கலாம். நீங்கள் நம்புகிற உயிர்த்தெழுந்த வல்லமையின் சத்துவம் பெருசு, மறக்க வேண்டாம். அவரால் செய்ய முடியாதது ஒன்றுமே இல்லை. அவர் செய்ய நினைச்சிட்டாரு, முன்குறிச்சிட்டாருன்னா எங்கே போனாலும் சரி தன்னுடைய அன்பின் கரத்தை நீட்டி இழுப்பார். உங்கள் விசுவாசம் அவர் மேலே மட்டுமே நம்பி நம்பி, அவர் உயிர்த்தெழுந்தவர் என் தேவன், நான் நம்புகிறேன், நிச்சயம் ஒருவரும் கெட்டு போகக்கூடாது என்பது தான் அவருடைய பரிபூர்ண சித்தம். சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமாக. அப்போது உங்கள் விசுவாசம் எதன் மேலே வைக்கணும்னு வேதம் சொல்லுது. அவரை விசுவாசிக்கிறவன் அப்படின்னு சொல்லுது இல்லை, அவன் கெட்டு போக மாட்டான். உங்கள் விசுவாசம் எதன் மேலே? யோவான் 3:16 சொல்லுது, தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன். அதாவது ஏதோ நம்ம செத்து பரலோகம் போய் அவரோடு வாழ்றது மட்டும் இல்லை, இந்த பூமியிலையும் நம்ம நன்றாய் வாழ்ந்து, இந்த பூமியினுடைய முடிவோடு நம்முடைய வாழ்க்கை முடியல, நித்தியத்திலும் நன்றாய் இருப்பதற்காக, பூமிக்குரிய வாழ்க்கையும் சரி நித்தியத்திலும் சரி, நாம் அவரோடு நன்றாய் இருப்பதற்காகத்தான் அவரை இந்த உலகத்துக்கு தந்தருளினார். ஆமென். கெட்டு போகாமல் இருப்பது இந்த பூமிக்குரிய வாழ்க்கை. இங்கே கெட்டு போகக்கூடாது, உருக்குலைஞ்சு போகக்கூடாது, நித்தியமாய் அவரோடு இருக்கணும், இந்த பூமியிலும் நல்லா இருக்கணும் என்பதற்காகத்தான் அவர் தம்முடைய குமாரனை அனுப்பினார். அவர் மேல் விசுவாசம். அப்ப எந்த காரியத்தின் மேல் விசுவாசம்? அவரை அனுப்பினார். பூமிக்கு இயேசு கிறிஸ்து வந்தார், மாம்சத்தில் வெளிப்பட்டார், அவரை விசுவாசிக்கிறோம். எந்த செயலின் மேல விசுவாசம் வைக்கிறோம்? பாருங்க, கொலேசேரின் நிருபம் 2:12 பாருங்க, ஞானஸ்தானத்தினாலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். ஆமென். உங்களுடைய விசுவாசம் எதன் மேல தெரியுமா? கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினாரே அந்த செயலின் மேல. ஹலோ, நீங்க கெட்டு போகக்கூடாதுன்னு அவர் விரும்பினாரு.
நீங்கள் கெட்டு போகாமல், உருக்குழிஞ்சு போகாமல், நாசமாக போகாமல், அப்படியே இந்த பூமியில் அப்படியே நொந்து நூலாய் போகாமல் ஆசீர்வாதமாய் மனமகிழ்ச்சியாய் நிறைவாய் இருப்பதற்காக தேவன் என்ன செய்தார்? அவர் மேலே விசுவாசம் வைக்க சொல்லிட்டாரு. அவர்னா என்ன காரியத்தின் மேலே? அழகா நிருபத்தில் சொல்றாரு, பிதாவாகிய தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசம். அப்ப கல்லறையில் அவர் உயிரோடு எழுப்பினாரே, பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே, மகா மேன்மையான வல்லமை, பலத்த சத்துவத்தின் வல்லமை. அவை கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அந்த வல்லமை. கொஞ்சம் நினைச்சு பாருங்க. தேவன் வல்லமை பொருந்தினவர், சர்வ வல்லவர், தம்முடைய வார்த்தையால் இந்த உலகத்தை எல்லாம் சிருஷ்டித்தவர். வேதம் சொல்லுது, தன்னுடைய விரல்களினாலே பிசாசை துரத்தினார். தம்முடைய கரத்தின் வல்லமை குறைஞ்சு போயிருச்சா? என்னால செய்ய முடியாதா? இத்தனை லட்சம் ஜனங்களுக்கு நான் மாம்சத்தை புசிக்க கொடுக்க மாட்டேனா? அவர் சொல்றார், என் கரத்தின் வல்லமையை பார்க்க போகிறாய் என்று சொல்லு. கரத்தின் வல்லமை காடைகளை கொண்டு வந்தது. 30 லட்சம் ஜனங்களுக்கு வனாந்தரத்தில் காடைகளை கொண்டு வந்து போஷித்த தேவன் விரல்களினால பிசாசை விரட்டுறாரு, கரத்தின் வல்லமையினால காடைகளை வரவழைக்கிறாரு. தீர்க்கதரிசி சொல்றார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கிறதாமா. இவை எல்லாவற்றுக்கும் மேலாய் உச்சக்கட்ட வல்லமையை கல்வாரி சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட அந்த கல்லறைக்குள்ள உயிர்த்தெழுந்த வல்லமை ஊடுருவி பாயுது. ஏனென்று சொன்னால், பிதாவினுடைய சகல சத்துவத்தின் வல்லமையையும் எதுல காண்பிச்சாராமா? இயேசுவை உயிரோடு எழுப்பும் பொழுது காட்டினாராமா. மற்ற எல்லாமே சிருஷ்டிப்பின் வல்லமை, பிசாசை விரட்டுற வல்லமை, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போஷாக்கு கொடுக்கிற வல்லமையெல்லாம் ஜனங்கள் பார்த்தாங்க. ஆனா இதுவரையும் பிதாவினிடத்திலிருந்து பார்க்காத சகல சத்துவத்தின் வல்லமையும் மகா மேன்மையான காரியத்தின் வல்லமையை அந்த கல்லறைக்குள்ள, இயேசுவின் சரீரத்துக்குள்ள அந்த வல்லமை ஊடுருவி சென்றதாமா. ஹலோ, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அதே சத்துவத்தின் வல்லமை நமக்குள்ளும் இருக்கிறது. நமக்குள்ளும் இருக்கு. என் மேலும் இருக்குது, உங்க மேலையும் இருக்கிறது. உங்க மேல இருக்கிற வல்லமையின் சத்துவத்தை மனசார நினைச்சு நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே, எங்க மேல இருக்கிற வல்லமை பிசாசை விரட்டுகிற வல்லமை மட்டுமல்ல, ஏதோ ஜனங்களுக்கு போஷாக்கு கொடுக்கிற வல்லமை மட்டுமல்ல, எங்க மேல இருக்கிற வல்லமை உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் வல்லமை. அதாவது உயிர்த்தெழுவதற்கு கிறிஸ்துவுக்கு பிதாவாகிய தேவனுக்கு என்ன வல்லமை அனுப்பினாரோ அதே வல்லமை, அதே சத்துவத்தின் வல்லமை எங்க மேல இருக்கிறது. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சொல்லுங்க. எல்லாருக்கும் தலை மேல கை வைங்க. என் மேல இருக்கிற வல்லமை இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அதே வல்லமை, அதே வல்லமை. மரித்தோரிலிருந்து எழுப்பினாரே என்றால் மற்ற எல்லாவற்றையும் கொடுக்காதிருப்பது எப்படி? கிறிஸ்துவையே தந்து விட்டார்னு சொன்னால் மற்ற காரியங்கள். ஆமென். அப்போ என் மேலே அவருடைய வல்லமையாக இருக்கிறதுனால நான் அதை சும்மா வச்சிருக்க மாட்டேன். அதை நிச்சயமாய் அது எனக்கும் நன்மையாய் பயன்படுத்துவேன், மற்றவர்களுக்கும் நன்மையாய் பயன்படுத்துவேன். மறந்துடாதீங்க. உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம், உங்கள் மேலே இருக்கிற வல்லமை, உங்கள் மேலே இருக்கிற அவருடைய சத்துவம் மரித்து கிடந்த சரீரத்துக்குள்ளே வந்து இயங்காத ஒவ்வொரு அவயவங்களையும் இயங்கச் செய்ய வல்லமை. பேச முடியாது, இயேசு செத்துட்டார், பேச முடியாது, யோசிக்க முடியாது, சிந்திக்க முடியாது, செயல்பட முடியாது. லங்ஸ் எல்லாம் செத்து இருக்கும், இருதயம் அப்படியே நின்றுருக்கும், கணையம் வேலை செய்யாது, சிறுநீரகம் வேலை செய்யாது, கை கால் வேலை செய்யாது, நரம்புகள் வேலை செய்யாது. அப்படியே சடலமாய் கிடந்த சரீரத்திற்குள்ள பிதாவின் பலத்த சத்துவத்தின் வல்லமை ஊடுருவி உள்ளே வந்து செத்து கிடந்த சரீர அவயவங்களுக்குள்ள உள்ள வந்து இயங்காதவைகளை இயங்கச் செய்து முழு ஆரோக்கியமாக எழும்பி நிற்க செய்து அந்த ஒரு மகிமையான சரீரத்தை பெற்று வெளியே வந்தார். உண்மை என்று சொன்னால் நம்ம மேல் இருக்கிற அந்த சத்துவத்தின் வல்லமை நம்ம பலவீனங்களில் நமக்கு உதவி செய்து நாம் எப்படி வாழ வேண்டுமோ அப்படி வாழ வைக்கக்கூடிய வல்லமை இருக்கிறது. அதை மறக்க வேண்டாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் மறக்க மாட்டேன். தடுமாறுகிற கால்களை என்னை பலப்படுத்துகிற வல்லமை எனக்குள்ள இருக்கிறது. எனக்குள் இருக்கிற வல்லமையா நான் ஒவ்வொரு முறையும் அனல் மூட்டி எழுப்பக்கூடிய ஆவியானுடைய பலனும் என் மேலே இருக்கிறது. நான் ஒருபொழுதும் ஒரு இடத்திலும் துக்கமுகமாய் சோர்ந்து போக மாட்டேன். ஆமென்.
ஒவ்வொரு நாளும் அதை நினைங்க. ரைட், கர்த்தர் எனக்கு இருக்கிறார், சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். அவரிடத்தில் அன்பு கூறுவதற்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லியிருக்குது. அவரை தம்முடைய குமாரன் என்றும் பாராமல் அவரையே நமக்கு ஒப்பு கொடுத்தார் என்றால் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது. ஆமென், ஆமென். அவருக்கு என்னெல்லாம் கொடுத்திருக்கிறாரோ அதே சப்ளை உங்களுக்கும் உண்டு. அதை நம்புறீங்களா? அவர் சொல்றார், உயிர் தெழுந்துட்டு அந்த ரத்தத்தை எடுத்துட்டு மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக தெளிக்க போறதுக்கு முன்னாடி சொல்றார், நான் போறேன், எல்லாத்திட்டையும் போய் சொல்லு, என் பிதாவின் இடத்திற்கும் உங்கள் பிதாவின் இடத்திற்கு நான் ஏறி போறேங்கிறாரு. ஒன்று சேர்த்திட்டாருங்க. அதுவரையும் பிதா பிதா என்று தனியாய், நான் என்னை தனியே இருக்க விடவில்லை, பிதா என்னோடு இருக்கிறார், நானும் பிதாவும் உண்டாயிருக்கிறோம் என்று 3.5 வருஷங்கள் அப்படியே ஊழியம் செய்து முடித்துட்டு மரித்து உயிர் தெழுந்தோன்னு ஒரு வார்த்தையை சொல்றாரு, என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கு நான் ஏறி போறேன், என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும். இப்ப இணைச்சிட்டார். நீங்களும் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டீர்கள். கிறிஸ்துவுக்குள்ள என்ன சத்துவத்தின் வல்லமை இயங்கிக் கொண்டு இருந்ததோ அதே வல்லமை நமக்குள்ளும் இயங்கிக் கொண்டு இருக்கிறது. மறக்க வேண்டாம். ஆமென். அவை எல்லாமே வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாய். கிறிஸ்துவனுடைய பாடு மரணம் பாருங்க, நீங்க அதுதான் உங்களுக்கு மனசுல இருக்கணும். வாசிங்களே, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் உயிர்த்தெழுதல் ஏதோ அங்கே நடந்த நிகழ்வு அல்ல, எதர்ச்சியாய் நடந்த ஒரு காரியம் அல்ல. அவருடைய மரணம் உயிர்த்தெழுதல் வேத வாக்கியத்தின்படி, அதாவது பிதாவாகிய தேவன் ஏற்கனவே திட்டமிட்டு இப்பேற்பட்ட ஒரு மீட்பை அவரே டிசைன் பண்ணி ஏற்படுத்தினார். ஆமென். அதை புரிஞ்சுக்கணும். நீங்கள் வேதத்தை முழுமையாய் புரிஞ்சு கொள்ளணும்னா இந்த 3 காரியத்தை மட்டும் மறக்கவே கூடாது. 1, எப்படி பிதாவாகிய தேவன் மனிதனை படைத்து தம்முடைய சாயலின்படி ரூபத்தின்படி படைத்து அவனுக்கு ஆளுகையை கொடுத்து அதிகாரத்தை கொடுத்து ஆசீர்வதித்து இந்த பூமியில் குட்டி ராஜாவா வைத்தார். அவனுக்கு கீழ்படாதது என்று ஒன்றுமே இல்லை, சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை மனிதனுக்கு கொடுத்து இந்த பூமியில் வைத்தார். பிசாசு வந்து அவனை பாவம் செய்ய வைத்து பாவத்தின் விளைவாய் தேவன் கொடுத்த சகலத்தையும் இழந்து போயிட்டான். சிருஷ்டிக்கும் பொழுது தேவன் என்னவெல்லாம் கொடுத்தார் என்பதை நாம புரிஞ்சுக்கிட்டோம்னா, பாவம் வந்ததுனால பிசாசின் மூலமா என்னதெல்லாம் இழந்தான்னு நமக்கு தெரியும். இப்ப மனுஷன் எப்படி இருக்கிறான், ஏன் எதையெல்லாம் இழந்துட்டான், எதெல்லாம் அவனுக்குரியது இப்பெல்லாம் அவனால் செயல்படுத்த முடியல அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அப்ப பாவம் எல்லாவற்றையும் இழக்க செய்தது. இப்ப பிதாவாகிய தேவன் திரும்ப தம்மேல் வைத்த அன்பினால தம்முடைய குமாரனை அனுப்பி மீட்பை கொடுத்து கல்வாரி சிலுவையில மரிக்கும்படி அடக்கம் பண்ணபடி உயிர்த்தெழும்படி செய்து அந்த திட்டத்தை அவர் நிறைவேற்றி எதையெல்லாம் மனுஷன் இழந்தானோ அதை திரும்பவும் அவன் கையில கொடுக்கிறார். இதுதான் உயிர்த்தெழுந்த வல்லமையின் மகா மேன்மை. ஆமென். மீட்பில் இனி இடரல் இல்லை. சிருஷ்டிப்பில் கூட விழுந்துட்டான். ஏன்னா சிருஷ்டிப்பில் தன்னுடைய சாயலின்படி தன்னுடைய ரூபத்தின்படி மனுஷனை படைச்சிட்டாரு. மனுஷன் ஜெராக்ஸ், தேவனுடைய சாயல் அப்படியே இருக்கிற மனுஷன் அவன். ஆனா 2வது ஆதாம் மனுஷன் அல்ல, அவர் தேவன். தேவன் ஒரிஜினலே இறங்கி வந்துருச்சு. ஆமென். ஸோ இதெல்லாம் தேவனுடைய பரிபூர்ண திட்டம். அப்போ வேத வாக்கியம் அவருடைய பிறப்பை குறித்து முன்னறிவிச்சதா? ஏசாயா 9ஆம் அதிகாரத்தில் வாசிச்சு பாருங்க. வேத வாக்கியம் அவருடைய மரணத்தை குறித்து முன்னறிக்கிறதா? ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. அப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை குறித்து வேதம் முன்னறிவிச்சதா? ஓசியாவின் புத்தகம் 6வது வசனம். ஓசியா 6 எடுத்து வாசிக்கலாமே. ஓசியா 6:1-2 வாசிங்க. கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள், அவர் வாருங்கள் நம்மை பீறினார், அவரே நம்மை கல்வாரி சிலுவிலே பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை சிலுவையிலே பீறினார். இதுதான் அவருடைய உள்ளத்தில் இருந்து தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லப்பட்ட வார்த்தை. நம்மை பீறி, நீங்கள் வேற நம்மைன்னு வருது பாருங்க. இதெல்லாம் இதை வாசிக்கும் பொழுது நமக்காக ஒருவர் பீறப்பட போகிறார், நமக்காக ஒருவர் காயப்பட போகிறார்,
நமக்காக ஒருவர் அடிக்கப்பட போகிறார் என்பதை அப்படியே தத்துருவமா அன்னைக்கு அவங்களுக்கு புரியல. அவங்க நினைச்சிட்டாங்க நம்ம தான் பீறுவோம், நம்மளை தான் அடிக்கிறாரு, நம்மளை தான் குணமாக்குறாரு நினைக்கிறாங்க. இல்லை இல்லை, இது கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசன வார்த்தை. அப்போ அந்த ஜனங்களுக்கு புரியல. இப்பெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் சில காரியங்கள் வேத பண்டிதர்கள் மூலமாய் வெளிப்படுத்தப்படுகிறது. இங்கே பாருங்க, திரும்பவும் வாருங்கள். நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். அப்போ சிலுவையில் பிதாவாகிய தேவன் அவர் அடித்தார், அவர் காயம் கட்டினார், அவர் பீறினார், அவரை குணமாக்கினார். ஹலோ, நடந்துச்சா? அடுத்த வசனம் பாருங்க. 2 நாளைக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார், 3ஆம் நாளிலே நம்மை எழுப்புவார். இது யாரை குறித்து சொல்லப்பட்ட வசனம்? கிறிஸ்துவை குறித்து. 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பார் என்று ஓசியா தீர்க்கதரிசியின் மூலமாக ஏற்கனவே சொல்லப்பட்டது. இங்கே பாருங்க, இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசியில் அவர் அடித்தார், அவங்க கொள்ளை நோயை அனுப்பினார், அவர்களை எல்லாம் சங்கரித்தார், அவர்களை இப்படி செய்தார் அப்படின்னு எல்லாம் வரும்போது சில காரியங்களை புரிஞ்சுக்கணும். இந்த சின்ன தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் தான் இப்பேற்பட்ட காரியங்கள் எல்லாம் வரும் பாருங்க. சரி, இங்கே பாருங்க. இப்போ பாருங்க, புதிய ஏற்பாட்டில் பேதுரு கூட இதை நினைவுபடுத்தி சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமையையும் முன் அறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னது என்பதையும் ஆராய்ந்து. இப்போ தீர்க்கதரிசிகள் பழைய ஏற்பாட்டில் கர்த்தருடைய ஆவியினால ஏவப்பட்டு சொன்னாங்க பார்த்தீங்களா, ஏவுதலினால பேசினாங்க பார்த்தீங்களா. தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகள், அதாவது கிறிஸ்து இயேசுவினுடைய ஒரு நாள் வருவார், இந்த பூமியில் பிறப்பார், வாழ்ந்து காட்டுவார், கடைசியில் எல்லாருடைய பாவத்திற்காக கல்வாரி சிலுவை தன் பாடுகளை ஏற்றுக்கொள்வார் என்பதை பழைய ஏற்பாட்டிலே அநேக தீர்க்கதரிசிகள் முன்குறித்தார்கள். அதாவது ஓசியால சொன்னார், அவர் நம்மை பீறுவார், அவர் காயம் கட்டுவார், அவரே அடிப்பார், நம்மை அவரே குணமாக்குவார். இதெல்லாம் ஆவியினால ஏவப்பட்டு சொன்ன வார்த்தைகள். அந்த நேரத்தில் ஜனங்களுக்கு அது புரியல. அவர் நினைச்சிட்டாங்க நமக்கு தான் இது நடக்கும், நமக்கு தான் இப்படி தேவன் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சாங்க. ஆனா இப்பேற்பட்ட ஒரு வெளியேறப்பெற்ற கிருபையை அந்த தீர்க்கதரிசிகள் சொன்னேன், அப்பா உங்களை அடிப்பது தேவனுடைய சித்தம் அல்ல, உங்களுக்கு எவ்வளவு அடித்தாலும் பாவம் நிவிர்த்தி ஆகாது, நீ எவ்வளவு உங்களுக்கு உபத்திரவத்தை கொடுத்தாலும் பாவத்துக்கு பரிகாரம் கிடையாது, அதுவல்ல தீர்வு, பாவத்தின் சம்பளம் அதுவல்ல. ஆனால் அவர் மனசுல இருந்து ஒன்ற காரியத்தை தீர்க்கதரிசிகள் வழியா சொல்றாரு. அவங்களுக்கே அது புரியல, ஆனா எழுதி வச்சுட்டாங்க. அதை குறித்து தான் பேதுரு சொல்றார் பாருங்க. கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமையையும் முன்னறிவித்த போது, அப்ப பாடு ஒன்று வரும், அந்த பாடுகளுக்கு முடிவில் கர்த்தர் ஒரு மகிமையான வாழ்வை வைத்திருக்கிறார். கணத்தின் வாழ்வை, எதையெல்லாம் மனிதன் இழந்து போனானோ, கணத்தையும் மகிமையும் இழந்து போனானோ, அதே வாழ்வை திரும்ப உயிர்த்தெழுதலின் மூலமாய் ஒவ்வொரு மனுஷனுக்கும், அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் உண்டு என்று சொல்லுகிறார். ஆமென். வேதத்தை அப்படித்தான் பார்க்கணும் பாருங்க. வேத வசனத்துக்கு அப்படித்தான் நம்ம செவி கொடுக்கணும். அவர் அடிக்கிறார், அவர் பீறுகிறார், அவர் குணமாக்குவார்னு சொல்லிச்சுன்னா அவரே பிள்ளையும் கிள்ளிட்டு தொட்டிலையும் ஆட்டுற வேலையெல்லாம் அவர் செய்கிறதில்லை. இந்த உலகத்தில் தீமை இருக்குது, பிசாசு எவனை விழுங்கலான்னு வகை தேடிட்டு இருக்கிறான், எதிர்பாராத சில விஷயங்கள் நடக்குது, கவனக்குறைவாக சில விஷயங்கள் நடக்குது, தீமைகள் இருக்கிறது. ஆனால் எந்த தீமையானாலும் சரி, அந்த தேவன் நன்மையினால் அதை சரி கட்டுவார், நன்மையினால் அதை தீமையை மாற்றி போடுவார். ஆமென். அப்பேற்பட்ட நல்ல தேவன். அவருடைய பாடுகள் நம்முடைய வாழ்வில் ஒரு மிகப்பெரிய கனத்தையும் மகிமையும் கொடுக்குது. சரி, இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்துட்டாரு. அவருடைய உயிர்த்தெழுதலினால நம்ம வாழ்க்கைக்கு என்ன பலன் அப்படின்னு ஒரு 2-3 காரியத்தை மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சிடறேன் பாருங்க. இயேசு கிறிஸ்து மெய்யாகவே உயிர்த்தெழுந்தாரா? அவர் சொன்னபடி உயிர்த்தெழுந்தாரா? வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக உயிர்த்தெழுந்தாரா? அவர் உயிர்த்தெழுந்தனால நமக்கு என்னங்க? நமக்கு என்ன பயன்? நமக்கு என்ன லாபம்? நமக்கு என்ன பிரயோஜனம்? வேத வசனம் சொல்லுது பாருங்க. ரோமர் எழுதின புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. என்னவென்றால்
கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிப்பை எப்படி பெற்றுக்கொள்ளுகிறோம்? ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டான்னு சொல்லி எப்படி சொல்லலாம்? அது எப்படி நடக்குது? அது எப்பேற்பட்ட மாற்றம் உண்டாகிறது? எந்த முறையில் அவனுக்கு அந்த ரட்சிப்பு கிடைக்கிறது? வேதவசனம் அழகாய் சொல்லுகிறது. ஒரு ரட்சிப்பை பெறுவதற்கு, தேவனிடத்திலிருந்து நன்மையை பெறுவதற்கு, மீட்பை பெறுவதற்கு நம்மளுடைய கிரயம் தேவையில்லை, நம்மளுடைய தியாகம் தேவையில்லை. ரட்சிக்கப்படுவதற்கு உங்கள் இருதயத்தில் விசுவாசமும் வாயில அறிக்கையும் போதும் என்று வேதம் சொல்லுகிறது. எவ்வளவு எளிமையாய், எவ்வளவு லகுவாய், எவ்வளவு மிகப்பெரிய காரியத்தை ரொம்ப சுலபமாய் ஜனங்களிடத்தில் போய் சேர வேண்டும் என்று அவர் விரும்பி அதை அப்படி ஏற்படுத்திட்டார். பார், நீங்கள் ரட்சிக்கப்படணும், நீ ஒரு 10,000 தோப்புக்காரம் போடுன்னு சொல்லுச்சுன்னா எல்லாருமே ரெடிங்க. ஏன்னா ஒரு ஆசீர்வாதத்தை கஷ்டப்பட்டு ஒன்று பெற்றா தான் எனக்கு நன்மை அப்படிங்கிறது மனசில் பதிஞ்சிருச்சு. நம்ம மனசில் கஷ்டப்பட்டு வராதெல்லாம் ஒன்றும் நிலைக்காதுங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நம்ம நடந்துக்கிறோம் பாருங்க. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கை என்று வரும்பொழுது கஷ்டத்தை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். நல்லா கவனிச்சுங்க. கஷ்டத்தை அவர் ஏற்றுக்கொண்டு லகுவை நம்மிடத்தில் கொடுத்து, அவர் கொடுத்ததுனால இந்த பூமியில் வாழுகிற வாழ்க்கை நீங்கள் ரொம்ப கஷ்டத்தை முன்னிறுத்த வேண்டாம், அவருடைய கிருபையை முன்னிறுத்தி பாருங்க. கஷ்டமான வேலைகள் கூட உங்களுக்கு இளைப்பாறுதலாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த முறையில் தான் அப்படி பார்க்கணும் பாருங்க. இப்படி பார்க்கலன்னு சொல்லிச்சுன்னா அப்புறம் உலகத்தானை போல நம்மளும் நொந்து போயிடுவோம். ஐயோ, மனுஷன் நம்மளை போட்டு பிச்சு உதறாங்க, வேலை கஷ்டங்க, அது கஷ்டங்க, இது கஷ்டங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க. நீங்கள் பார்க்க வேண்டிய விதத்தில் பார்க்கல, நீங்கள் சரியான விதத்தில் பார்த்திருந்தால், தேவன் உங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்தார் என்றால் அது ஆசீர்வாதமா சாபமா? அது வேலை பலுவா இளைப்பாறுதலா? அது வேதனையா மகிழ்ச்சியா? ஹலோ, அதை புரிந்து கொள்ளணும். முதலாவது, இது தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். இது இந்த வேலையை செய்யக்கூடிய ஆற்றல், திறமை, அந்த ஒரு நன்மைகளை கர்த்தர் எங்களுக்குள்ள வச்சு அதை செய்யக்கூடிய பலனையும் வாய்ப்பையும் கொடுத்திருக்கனால என் மூலமாய் இந்த வேலையை நிறைவேற்றி தேவனுடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன். அதனால் ஒருபொழுதும் எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நான் புலம்பி கரிச்சு கொட்ட மாட்டேன். இப்போ கஷ்டத்தை அவர் ஏற்றுக்கிட்டார் பாருங்க. இப்போ வெளியேறப்பட்ட ரட்சிப்புங்க. இந்த ரட்சிப்புக்காக பழைய ஏற்பாட்டு பக்தர்களெல்லாம் சில பண்டிகைகள், பலிகளெல்லாம் செலுத்தும்போது எவ்வளவு ஒரு கவனமாகவும் எவ்வளவு தியாகமாகவும் அதை செய்தார்கள். ஏனென்று சொன்னால் அது ஒரு நிழல், அதில் ஒரு முழுமை இல்லை. அது ஒரு நிழலாட்டமான மேலோட்டமான ஒரு காரியம்தான். ஆனால் முழுமையை தேவன் செய்கிறார் கல்வாரி சிலுவையில். எல்லா பாடுகளையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டு, எல்லா துக்கங்களையும் தன்மேல் வைத்து, மனுஷன் அனுபவிக்க வேண்டிய அத்தனை கஷ்டத்தையும் தன்னுடைய குமாரன் மேலே வைத்து அவர் மீட்பை, ரட்சிப்பை ஏற்படுத்தினார். பாருங்க, ரட்சிப்பு என்பது சாதாரணமான காரியம் இல்லை, அது எளிமையான ஒரு விஷயம் இல்லை. எந்த மனுஷனும், எந்த தத்துவ மேதைகளும், எந்த விஞ்ஞானமும், எந்த மேல் மக்களும் அதை செய்ய முடியாது. யாரும் இப்பேற்பட்ட விலை கிரயத்தை கொடுக்க முடியாது. தேவன் மட்டுமே அதை கொடுக்க முடியும். ஏன்னா இது நம்மளால செய்ய முடியாது. இதெல்லாம் மூழ்கி எப்படியோ போயிருச்சு, கை நழுவி எங்கேயோ போயிருச்சு. இதிலிருந்து ஒரு மீட்பை ஏற்படுத்துவதற்கு சாத்தியக்கூறே இல்லை. அப்பேற்பட்ட அந்த காரியத்தை பிதாவாகிய தேவன் தன்னுடைய கரத்தில் எடுத்து அதை செய்து காட்டினார். ரட்சிப்புக்கு பின்னால் இருக்கிற அந்த விரக்களையும் எந்த மனுஷனாலும் செய்ய முடியாது. அவ்வளவு வெளியேறப்பெற்றது. அவ்வளவு வெளியேறப்பெற்றதை நாம் இலவசமாய் பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் அப்படி செய்தாரே ஒழிய அது குறைஞ்சது கிடையாது. அதை மனசில் வைங்க. வெளியேறப்பட்ட நம்மளால முடியாது, உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு மனுஷனாலும் செய்ய முடியாததை அவர் செய்தார். எதுக்குரிய விலைக்கரையும் தண்டனையும் யாராலும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஹலோ, ஏற்றுக்கொள்ளவே முடியாது. கிருபாதார பலியாய் இயேசுவை ஒப்பு கொடுத்தார். ஒரு பக்கம் ரோம போர் சேவர்களால் அவருடைய சரீரம் பிட்கப்படுகிறது. உழுவர் நிலம் போல ஆனது. ஒரு சதை பிண்டம் போல தொங்கிக் கொண்டிருக்கிறார். அவரை பார்க்கும் பொழுது காணத்தக்க ரூபம் அவரிடத்தில் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. தீர்க்கதரிசி சொல்லுகிறார், மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையும், மனுபுத்தரை பார்க்கலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்ததில்லை.
அவரை பார்த்த அனைவரும் பிரமித்தார்கள். அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை, அவரை பார்க்கும் பொழுது காணத்தக்க ரூபம் அவரிடத்தில். அந்த அளவுக்கு அவருடைய சரீரம் அந்த கேடு அடைந்தது. அது மட்டுமல்ல, பகலின் 12ஆம் மணி வேளையில் உச்சி வெளியிலே ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று சத்தமிட்டாரு. என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொன்னார். அந்த வினாடியிலிருந்து அந்த இடம் எங்கும் காரிருள் சூழ்ந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அந்த காரிருளே என்ன நடந்தது? யாரும் பார்க்காத வேளையில் அங்கே என்ன நடந்து கொண்டு இருக்கிறது? அங்க மிகப்பெரிய ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. முழு மனுக்குலத்தின் பாவத்தையும், இதுவரையும் பிறந்தவர்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், இனி பிறக்கப் போகிறவர்கள், பூமியின் கடைசி பரியந்தமும் அவருடைய வருகையின் நாள் வரைந்தும் பிறக்கப் போகிற ஒவ்வொரு மனுஷனுடைய பாவத்தை அத்தனையும் அவர் மேல் வைத்தார். அந்த காரிருளே என்ன நடந்தது? முழு ஒட்டுமொத்த பாவத்தையும் அவர் மேல் வைத்தார். வைத்தது மட்டுமல்ல, பாவத்துக்குரிய தண்டனையும் அவர் மேல் செலுத்தினார். யாரும் பார்க்காத அந்த வேளையில, யாரும் பார்க்க முடியாத அந்த இடத்துல பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனை பாவத்துக்குரிய தண்டனையை அவர் மேல் வீழ்த்தினார். பாவத்தை மன்னிக்கிறவர், கிருபையாய் மன்னிக்கிறவர் மட்டும் இல்ல, அவர் தண்டித்து மன்னிக்கிறவர். நம்ம மேல தண்டிச்சா நம்மள இருக்க மாட்டோம், செத்தே போயிடுவோம், அட்ரஸே இருக்காது, நம்மெல்லாம் அப்படியே பஸ்மமா போயிடுவோம். அதற்கு அடையாளமாய் எலியாவின் நாட்களில் கர்மேல் பர்வதத்தில் பலி செலுத்துறாங்க. பாகால் தெய்வமானால் நீ கூப்பிடு, யெகோவா தெய்வமானால் நான் கூப்பிடுகிறேன். சவால் விடுகிறார் பாகால் தெய்வத்துக்கு முன்பதாக. 450 பாகால் தீர்க்கதரிசிகள் நிற்கிறாங்க. இந்த பக்கம் எலியா நிற்கிறார். அவங்களுக்கு சான்ஸை கொடுக்குறார். அவன் காலையிலேருந்து சத்தம் போடுற, ஹே ஓ ஜிங்கர் ஜிப்பா ஜே கிழிச்சுக்கிறாங்க. அப்படி ஹே ஓ ஹா ஓ கத்தி கத்தி அப்படியே எல்லாம் ரத்தத்தை சிந்துறாங்க. அதோ இதை போய் வெட்டுறாங்க, ரத்த பலி செலுத்து எல்லாம் கீறி கொள்றாங்க. இங்கிருந்து தீர்க்கதரிசி, ஹே சத்த கூப்பிடு, ஒன்றும் காது கேட்கலையாட்டாக்குது. உங்கள் சாமிக்கு என்ன கேட்கல? காது கேட்கல. ஒரு ஊருக்கு இது போயிருப்பார், இங்கே தூங்கிட்டு இருப்பார், இங்கே அலுவலாக இருப்பார், கூப்பிடு சத்தமா. அவங்க காலையிலிருந்து அந்தி பலி செலுத்துகிற வரை, அதாவது 3 மணி வரை சத்தம் போட்டாங்க, ஒரு காரியம் நடக்கலை. அந்தி பலி நேரம் வந்தது. அப்போ எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ எலியா என்டர் ஆகிறார். அங்கே போகிறார், பலிபீடத்தை செப்பனிடுகிறார். அங்கே ஒரு காளையை கொண்டு வந்து சந்து சந்தாய் வெட்டி அப்படியே 10-12 கற்களை வைக்கிறார். 12 குடம் தண்ணி எடுத்து ஊத்துறார். அந்த பலி முழுவதிலும் தண்ணீரால் நிரம்பி இருக்கிறது. நிரம்பிட்டு வெளியே வந்து நின்று, பரலோக தேவனே, ஆபிரகாமின் ஈசாக்கின் யாக்கோப்பின் தேவனே, என்னை கேட்டருளும் என்று விண்ணப்பம் பண்ணுகிறார். மேலிருந்து அக்கினி வந்து அந்த பலியை நக்கி போட்டது என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய கோபாக்கினை மனுஷனுடைய பாவத்துக்குரிய விளைக்கரையத்தை அந்த பலி பீடத்தில் பலியில் காளை வெள்ளாட்டு கடாவில் செலுத்துகிறாங்க சார். மேலிருந்து அக்கினி வருது. அக்கினி வந்து அந்த பலிபீடத்தினுடைய அந்த பலி நக்கி போட்டது. அப்படின்னா என்ன சொல்லுதுன்னா, மனுஷர் செலுத்துகிற பழைய உடன்படிக்கையில் செலுத்தின பலியை காட்டிலும் தேவனுடைய கோபாக்கினை பெருசு. அந்த கோபாக்கினைக்கு முன்பதாக இந்த பலி நிற்க முடியல. அது பிரயோஜனம் இல்லை. அந்த பலியெல்லாம் தாங்காது. அதனால் அந்த பலிக்கு முழுமை கொடுக்க முடியாது. அதனுடைய பாவத்துக்குரிய பரிகாரத்தின் பலி, ஆக்கினி தீர்ப்பு, கோபாக்கினிக்கு இந்த பலி செட் ஆகாது. அது ரொம்ப சின்னது, மடு மாதிரி. அது மலை மாதிரி, இது மடு மாதிரி. அந்த இறங்கணும்னு அது புஷ்பமாயிருச்சாமா, இருக்கிற இடமே தெரியல. இதே கிருபாதார பலியாய் கல்வாரி சிலுவிலே இயேசு இருக்கிறார். அன்றைக்கு காலை வெள்ளாட்டுக்கடா அடையாளம், நிழல். இன்றைக்கு கிறிஸ்துவே பலியாய் இருக்கிறார். அந்த 3ஆம் மணி வேளையிலே எல்லாராலும் கைவிடப்பட்ட அந்த காரிருளில் இயேசு பிதாவாகி தேவன் இயேசுவை தண்டிக்கிறார். தேவனுடைய கோபாக்கினை, அவருடைய கோபாக்கினைங்கிற கலசம் இயேசுவின் மேல கொட்டப்படுகிறதுங்க. அவர் அடிக்கிறார். சாபத்துக்குரிய தண்டனை, பாவத்துக்குரிய தண்டனை, வியாதிக்குரிய தண்டனை, பாடுகள், மீறுதலுக்குரிய தண்டனை, அவமானம், புற எல்லாத்தையும் அவர் மேல வைக்கிறார். அவர் எல்லாத்தையும் காந்தம் போல ரிசீவ் பண்ணுகிறார். அந்த இருளிலே மனுக்குலத்தின் ஒட்டு
ஒட்டுமொத்த கோபாக்கினை, மனுக்குலம் செய்த பாவம், அக்கிரமம், மீறுதல் அத்தனையும் கோபாக்கினி பிதாவாகிய தேவன் தன்னுடைய சிங்காசனத்திலிருந்து அந்த கோபாக்கினியை இயேசுவின் மேல செலுத்துகிறார். எல்லாவற்றையும் அவர் செலுத்தி முடித்தோன்ன பரலோகத்தில் அப்படி திரும்பி தேவன் பார்க்கிறாரு, இனி ஒண்ணு இல்லை, எல்லாம் இயேசுவின் மேல வச்சிட்டேன். எல்லாத்தையும் வாங்கிட்டு 3 மணி வேலை வந்த உடனே, அந்த அந்தி பொழுது வந்தோடனே அந்த வெளிச்சம் வருது பாருங்க, வெளிச்சம் வந்த உடனே இன்னமும் இயேசு கல்வாரி சிலுவிலே உயிரோடு இருக்கிறார். உயிரோடு இருக்கிறார். தேவனுடைய அத்தனை கோபாக்கனையும் வாங்கி தண்டனையும் ருசி பார்த்தவர், ஏற்றுக்கொண்டவர். ஒரு பக்கம் ரோமருடைய சீசர்கள், ரோமருடைய போர் சேவர்களால் காயப்பட்டு சரீரம் பிற்கப்பட்டது. மறுபக்கம் தேவனுடைய நியாய தீர்ப்பு நடந்தது. பாவத்துக்குரிய நியாய தீர்ப்பை அந்த இருளிலே நடத்தினார். எல்லாவற்றையும் அவர் வாங்கி கொண்டார். அப்போது மேலே பரலோகத்தில் பார்க்குறார் தேவன், நீ என்ன இல்லை, எல்லாத்தையும் அவர் மேலே கொட்டிட்டேன். அப்போ கீழே இருக்கிற இயேசு சொல்கிறார், எல்லாம் முடிந்தது. முழக்கம் அப்போ சொல்லி முடிச்சும் உயிரோடு இருக்கிறார். இப்போது இவருடைய கிருபாதார பலி, மாசற்ற பலி, தூய்மையான பலி, பிதாவுக்கு பிரியமான பலி அந்த தொங்கிட்டு இருக்குது கல்வாரி சிலுவையில். இப்போ என்ன அடையாளம்? இப்போ தேவனுடைய கோபாக்கினியை காட்டிலும் பலி பெருசு, கரையம் பெருசு. இன்னும் அவர் உயிரோடு இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் அந்த காளை வெள்ளாட்டு கடாவின் மேலே தேவ கோபாக்கினி வந்தோன்னா அப்படியே பஸ்மமாயிருச்சு, தாங்க முடியல. அப்ப பலி சிறுசு, கோபாக்கினை பெருசு. கல்வாரி சிலுவையில் பலி பெருசு, கோபாக்கினை சிறுசு. அதனால தாங்க அந்த பாவத்தை எல்லாம் அவர் ரிசீவ் பண்ணிட்டு அவர் ஏற்றுக்கொண்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்ததுனால அவர் சொல்றார், நீங்கள் போய் இளைப்பாருங்கள், உங்களுக்கு தேவையான அனைத்தையும் பிதாவாகிய தேவன் செய்து முடித்து விட்டார். ஆமென். இப்படி தாங்க ரட்சிப்பை ஏற்படுத்தினார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் எப்படி? எந்த மனுஷனால் செய்ய முடியுமா? எந்த மிருகத்தினால் செய்ய முடியுமா? அவருடைய ஒரே பேரான குமாரனாக இயேசு எவ்வளவு பாடுகளை ஏற்றுக்கொண்டு எல்லாம் முடிந்தது என்று சொல்லி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து அவர் ரட்சிப்பை ஏற்படுத்தினார், மீட்பை ஏற்படுத்தினார். இதை ஒருவன் விசுவாசிக்கும் பொழுது என்னவெனில், கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினால் அறிக்கையிட்டு, என்ன அறிக்கை? அவர்தான் என்னுடைய இரட்சகர், என்னுடைய ஆண்டவர், என்னுடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டார், நான் சுமக்க வேண்டியதை அவர் சுமந்தார், என்மேல் வர வேண்டிய ஆக்கினை அவர் மேல் வந்தது, நான் சாக வேண்டும், பாவத்துக்கு நான் தான் மரிக்கணும், நான் தான் தண்டிக்கப்படணும், நான் தான் வேதனை அனுபவிக்கணும், நான் தான் என் சரீரத்தை பிற்க கொடுக்கணும். ஆனால் எனக்கு பதிலாய் அவர் ஏற்றுக்கொண்டார். நான் பாவம் செய்தனால பிதாவினிடத்தில் நான் தான் துண்டிக்கப்படணும், பிதாவை விட்டு நான் தான் விலக்கி இருக்கணும், அவர் என்னை கைவிடுவார், பாவத்தை பாராத சுத்தக்கரனோடு நான் இணைய முடியாது, பேச முடியாது. அந்த ஒரு ஸ்தானத்தை எனக்காக இயேசு ஏற்றுக்கொண்டு அவர் பிதாவினால் கைவிடப்பட்டார், புறக்கணிக்கப்பட்டார், அவமானப்படுத்தப்பட்டார், எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவே என் உள்ளத்துக்கு வாரும், என் இருதயத்தில் சிம்மாசனத்தில் இடம், என்னுடைய பாவத்தை உம்முடைய இரத்தத்தால் கழுவும், நான் உம்மை ஆண்டவராய் இரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறேன், எனக்காக மரித்து எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் எனக்காக உயிர் தெழுந்தீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் சொன்ன அந்த வினாடியே நீங்கள் ரட்சிக்கப்படுகிறீர்கள் என்று பரலோகம் அறிவிக்கிறதுங்க. இப்படி தாங்க ரட்சிப்பு. நான் அதை கழட்டிட்டேன், இதை கழட்டிட்டேன், அதை இது மாற்றிட்டேன், அதெல்லாம் முதல்ல இதில் வாங்க. இதுதான் ரட்சிப்பு. இயேசுவை அறிக்கை செய்யுங்கள். இயேசுனுடைய பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார் என்பதை விசுவாசியுங்கள், அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள், அவருடைய இருதயத்துக்குள்ள வாங்க. எவ்வளோ பெரிய ரட்சிப்பு! உயிர் தெழுதலின் மூலமாய் நமக்கு உண்டான ரட்சிப்பை நாம் தினந்தோறும் நினைவு கூர்ந்து நன்றி செலுத்துவோம். ஆமேன். பாருங்க, அடுத்தது பாருங்க, ரோமர் எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 25ஆம் அதிகாரம் 25வது வசனம். ரோமர் 4:25. இயேசு ஏன் உயிர் தெழுந்தார்? 2வது நன்மை, அவர் உயிர் தெழுந்தார் என்றால் என்னை நீதிமானாய் மாற்ற. நான் பாவியல, என் அடையாளமே மாறுதுங்க.
அவரை விசுவாசித்து இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட என் வாழ்வில் அவர் உயிர்த்தெழுந்ததுனால என் அடையாளம் மாறுகிறது. என்ன? நான் பாவியாயிருந்தேன், இப்போ நீதிமானாயிருக்கிறேன். நான் தேவன் அற்று இருந்தேன், இப்போ தேவனுடையவனாக இருக்கிறேன். நான் காணியாட்சிக்கு புறம்பாயிருந்தேன், இப்போ ஆசீர்வாதங்களுக்கு உள்ளவனாக இருக்கிறேன். ஹலோ, இது தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற இலவசமான ஒரு நன்மை, இலவசமான ஒரு ஆசீர்வாதம். இது நான் நீதிமானாய் மாறுவதற்கு நான் எதையா செய்யல, என்னை நீதிமானாய் அவர் அறிவிச்சிட்டார். எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? நீங்கள் நல்லா வாழுங்க, நல்லா புத்தியாக இருங்க, அப்போ தான் உங்களுக்கு நான் நீதிமான் பட்டம் கொடுப்பேன்னு சொன்னா யாருமே என்ன கிடையாது. ஆனால் அவர் சொல்கிறார், நான் உன்னை நீதிமானாய் மாற்றி விட்டேங்கிறார். ஹலோ, எப்படி? இது அற்புத செயல், இது தேவனுடைய அற்புத செயல். எப்படி நாம் புரிஞ்சுக்கணும்னா, பாவம் அறியாத இயேசுவை தேவன் பாவமாக்கினார் என்றால், ஒரு பாவமும் செய்யவில்லை இயேசு, அவரே பூமியில் இருக்கும் சொல்றார். என்னிடத்தில் குறை என்று நீங்க எப்படி சொல்ல முடியும்? சொல்லுங்க பார்க்கலாங்கிறார். இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுடையது ஒன்றும் என்னிடத்தில் இல்லைங்கிறார். அவரோடு பேசி பழகின உலகத்தான் புறஜாதியான் கூட அவரிடத்தில் ஒரு குற்றத்தையும் காணவில்லைங்கிறான். பிலாத்துக்கிட்ட போறாரு, அவர் விசாரித்து சொல்றார், இவன்றிடத்தில் ஒரு குற்றத்தையும் காணலைங்கிறாரு. அவங்க மனைவி கனவுல பேசுறார், தேவன் அப்பா இவன் நீதிமான், இவரை ஒன்றும் செய்யாதேங்கிறார். தான் காட்டி கொடுக்கப்பட்ட யூதாசு கூட சொல்றான், குற்றம் இல்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன், அவர் பாவம் செய்யவில்லை, அவரிடத்தில் பாவம் இல்லை, பாவம் அறியாதவர் நமக்காக பாவமானார் என்றால், நமக்காக பாவமானார் என்றால் தேவனுடைய அற்புத செயல். பாவமே செய்யாதவர், பாவமே அறியாதவர், பாவத்தையே நினைக்காதவர், பாவத்துக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லாத ஒருவர், தேவன் தம்முடைய சர்வ வல்லமையினால் அவரை பாவமாக்கினார் என்று சொன்னால், ஒரு நீதியும் செய்யாத நம்மை தம்முடைய சர்வ வல்லமையினால நம்மளை நீதிமானாய் மாற்றுவதும் அவருக்கு சுலபம். அதைத்தான் செய்திருக்கிறார். அவர் உயிரோடு எழுந்த அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீதிமானாய் டிக்ளேர் பண்றார். நீ நீதிமான், என்னுடைய பிள்ளை, என்னுடைய ஸ்தானத்தை நான் உனக்கு தரேன், என்னுடைய அன்பை நான் உனக்கு தரேன், என்னுடைய கிருபைகளை நான் உனக்கு தரேன், நீ தைரியமா என்னிடத்துல வரலாம், நீ பாவி அல்ல, கிறிஸ்துவுக்குள் நான் உன்னை வைத்து பார்க்கிறேன், உன்னை நான் தனியா பார்க்கல, என்னுடைய ஒரே பேரான குமாரன் வழியாய் பார்க்கிறேன், சிந்தப்பட்ட ரத்தத்தின் வழியா பார்க்கிறேன். நீ பாவி அல்ல, நீ புறக்கணிக்கப்பட்டவன் அல்ல, நீ தீமையானவன் அல்ல, நீ வெறுக்கப்படுகிறவன் அல்ல, நீ ஏற்றுக்கொள்ளப்படுகிறவன், நீ என்னுடைய பிள்ளை, நீ நீதிமான். ஆமென். எத்தனை பேர் நீதிமான் சொல்றீங்க? அப்படி ஜம்முன்னு நிமிர்ந்து உட்காருங்க பார்க்கலாம். ஆமென். நான் அவருடைய பிள்ளையா இருக்கிறேன், நான் நீதிமானா இருக்கிறேன். நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. நீதிமானின் சிரசின் மேல் நித்திய ஆசீர்வாதம் தங்கி இருக்கு. நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாயிருப்பான். நீதிமானின் வேர் அசையாது, உறுதியாக இருக்கும். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். துர்ச்செய்தியை கேட்பதினால் அவன் இருதயம் பயப்படும். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி, அவன் இருதயம் உறுதியாக இருக்கும். துன்மார்க்கரின் சரி கட்டுதலை காணும் மட்டும் அவன் பயப்படாதிருப்பான். நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று, அவனுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும், அவன் நாவு சுத்த வெள்ளி. ஹலோ, இதெல்லாம் தேவன் இலவசமாய் அவருடைய உயிர்த்தெழுதலை நம்புகிற பிள்ளைகளுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம். சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்தது பாருங்க, ரோமர் 8:34 படிங்க. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும். ஆமென். ஹலோ, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர். உங்களுக்காக மரித்தவர் யாரு? கிறிஸ்து. உங்களை யாராவது ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க முடியுமா? வேதத்தின் வசனத்தின்படி சொல்லுங்க, உங்களை ஏதாவது ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க முடியுமா? நீங்களே போய் கேடு உண்டாக்கி கொள்ளுகிறது வேறு, ஆனால் உங்களை சத்துருவோ பிசாசோ
உங்களுக்கு எதிரடியாக இருக்கிறனோ உங்களை ஆக்கணிக்குள்ளாக தீர்க்க முடியாது. உங்களுக்கு அவன் ஏதாவது கெடுதல் செய்வதற்கு, உங்களை சீண்டுவதற்கு அவனுக்கு ஒரு உரிமையும் கிடையாது. ஏன்னா என் வாழ்வுக்காக மரித்தவர் கிறிஸ்து, எனக்காக உயிர்த்தவர் கிறிஸ்து. அப்படி இருக்கும்போது பிசாசு என்னை குற்றப்படுத்த முடியுமா? பிசாசு நம்ம மேலே சீண்டவோ நம்மளை குற்றப்படுத்தவோ, இந்த சில பேர் சொல்லணும், அந்த பில்லு சுனி வச்சுட்டாங்க, இது எனக்கு தீமை செஞ்சுட்டாங்க, எனக்கு என்னமோ தெரியலைங்க, அவங்க ஏதோ புதைச்சி வச்சுட்டாங்க, ஏதோ ஒன்று அவங்க எனக்கு செஞ்சுட்டாங்க, எங்களுக்கு தெரியுதுங்க. என்ன தெரியுது? மண்டையில் அடிக்கணும். வேதம் சொல்லுது, உங்களை ஆக்குனிக்குள்ளாக தீர்ப்பது எது? ஒன்றும் கிடையாது. ஒன்றும் உங்களை தொட முடியாது. இரத்த வேலியை தாண்டி, தேவனுடைய நாமத்தின் மகத்துவத்தை தாண்டி, தேவனுடைய பாதுகாப்பின் பிரசன்னத்தை தாண்டி உங்களுக்கு ஒரு கெடுதல் செய்ய முடியுமா? ஒருவேளை நீங்க அந்த பாதுகாப்பின் வளையத்தை விட்டு வெளியே போனா உங்களுக்கு தொந்தரவு வரலாம். நீங்க பாதுகாப்புக்குள் இருக்கிற வரைக்கும் அவர் எனக்காக மரித்தார், அவர் எனக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார், அவர் என்னை மீட்டு இருக்கிறார், எனக்காக அவர் உயிர்த்திருக்கிறார். உயிர்த்தவர் மட்டுமல்ல, எனக்காக பிதாவின் வலது பாரசத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். உட்கார்ந்தவர் மட்டுமல்ல, எனக்காக 24 மணி நேரம் ஜெபித்துக் கொண்டிருக்கிற தேவன். அப்படி இருக்கிறவ உங்களை தொடுவது யாது? அப்படி பாருங்க வாழ்க்கைய, அப்படி பேசுங்க, அப்படி நினைச்சு பாருங்க. என்னை ஆக்கினிக்குள்ளாக தீர்ப்பவன் யார்? எனக்கு தீமை செய்கிறவன் யார்? நன்மை செய்கிற எனக்கு தீமை செய்பவன். வேதம் சொல்லுது பாருங்க. ஹலோ, அப்படி அந்த அளவுக்கு நம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவத்தை உங்களுக்குள்ள வச்சுக்குங்க. அதை நினச்சி நன்றி சொல்லுங்கள். என் மேலே இருக்கிற வல்லமை உயிர்த்தெழுந்த வல்லமை, என் மேலே இருக்க மகா பலத்த சத்துவத்தின் வல்லமை, கிறிஸ்துவையே எழுப்பின வல்லமை என் மேலே இருக்கிறது. சாவுக்கு எதுவான சரீரங்களை அது உயிர்ப்பிக்கும். ஆமேன். அப்போ 24 மணி நேரம் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை விசுவாசிக்கிற உங்கள் வாழ்வில் யார் ஜெபிச்சாலும் ஜெபிக்க மறந்தாலும் உங்களுக்காக ஒருத்தர் 24 மணி நேரம் என்ன பண்ணுறார்? எத்தனை பேர் அவரு கையில் இருக்கிறீங்க? ஆமேன். அதனால் அதை நினச்சி சந்தோஷப்படுங்க. எனக்கு ஒரு ஜெப படையை நான் வைக்க முடியல, கவலைப்படாதீங்க. ஒருத்தர் மேலே இருக்கிறார். அவர் ஜெபம் இதுவரையும் ஃபெயிலியர் ஆனதே இல்லை. ஒரு ஜெபத்துக்கு பதில் இல்லைன்னு சொன்னதே இல்லை. அவர் சரித்திரத்தில் ஜெபத்திற்கு பதில் இல்லைன்னு இல்லவே இல்லை. அப்பேற்பட்டவர் உங்களுக்காக ஜெபிக்கிறார். அதான் உயிர்த்தெழுதலின் ஆசீர்வாதம். உயிர்த்தெழுதலை நான் நம்புகிறேன். உயிர்த்தெழுதல் மூலமாக நான் ரட்சிப்பை பெற்றிருக்கிறேன். உயிர்த்தெழுதல் மூலமாக நான் நீதிமானாக இருக்கிறேன். அது மட்டுமல்ல, 24 மணி நேரம் என் வாழ்வின் நன்மைக்காக பரிந்து பேசுகிற ஒரு நல்ல உயிர்த்தெழுந்த தேவன் எனக்கு இருக்கிறார். அவர் எனக்கு இருக்கிறவர் பிதாவின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். ஆமேன். அதனால் ஒருவனும் உன்னை ஆக்கினிக்குள்ளாக தீர்க்க முடியாது. சத்தமாக ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாக ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இங்கே பாருங்க, அப்போ உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து கடைசியாய் நமக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய நன்மை என்ன தெரியுமா? அவர் மாம்சத்தில் இருக்கும் பொழுது எல்லாரும் அவரை தேடி போனார்கள். ஆமேன். ஏதோ 1-2 இடத்துல தான் இயேசு ஒரு காரியத்தை நிறைவேற்றுவதற்கு போனார். மீதி எல்லாமே அவர் எங்கே இருக்கிறார்னு கேள்விப்பட்டுட்டு அவரை தேடி போனார்கள். அவர் வனாந்தரமான ஒரு இடத்துல இருக்கிறான்னு கேள்விப்பட்டு அந்த சுற்றுத்தரத்தார் அனைவரும் வியாதிஸ்தலவர்களும் பலவீனமுள்ள அத்தனை பேரும் அவரிடத்துக்கு போனார்கள். அவர் அவர்களை தொட்டு சுகமாக்கினார். வேதம் சொல்லு. ஆமேன். சகேயு பார்க்குறார், இந்த வழியாக இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு அந்த வழியாக முன்னாடி ஓடி போய், அப்போ இயேசு எங்கே இருக்கிறாரோ அங்கே எல்லாரும் போக வேண்டும் மாம்சத்தில் இருக்கும்போது. ஆனால் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து நாம் எங்கே இருக்கிறோமோ அங்கே அவர் தேடி வந்துடுறாருங்க. இதுதான் ஆசீர்வாதம். அவர் தேடி வர்றார். இப்போ சீசர்கள் எல்லாம் பயந்து எங்கே இருக்கிறாங்க? ஒரு வீட்டில், மேல் வீட்டில் அறையில் இருக்கிறாங்க. சீசர்கள் எல்லாம் பயந்துட்டு அந்த அறைக்குள்ளே யார் வந்தா? அவர்கள் நடுவே இயேசு வந்து நின்று, பயப்படாத, உங்களுக்கு சமாதானம். ஹலோ, இயேசு உயிர்த்தெழுந்த உடனே அவரை நம்பி விசுவாசிக்கிற பிள்ளைகளுடைய உச்சக்கட்ட ஆசீர்வாதம். நாம் எந்த இடத்துல ஒரு சின்ன மனசு சோர்வா அல்லது துக்கமுகமா அல்லது பயமோ அல்லது அவிசுவாசமோ எங்கிருந்தாலும் நம்மை தேடி வருகிற ஒரு தேவன் உண்டு. அவர் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து. ஆமேன்.
ஆமேன், சத்தம் ஆமேன் சொல்லுங்க. சீசர்கள் பயந்து ஒளிந்து கொண்டு இருக்கிறார்கள். அங்கே வந்துட்டார். ஒரு சீசர்கள் துக்கமுகமாக நடந்து போகிறாங்க. சார் நடந்து போனால் டக்குன்னு கூட போயிட்டு நின்றுக்கிட்டார். ஆனால் என்னென்னா, இயேசுவை அவங்க பார்த்துருக்குறாங்க. மகிமைப்படுத்தப்பட்ட இயேசுவை இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்கறதுனால அவங்களுக்கு அடையாளம் தெரியல. ஒருவேளை அவர் வயசானவர் மாதிரியோ அல்லது வழிபோக்கர் மாதிரியோ அல்லது அவர்கள் பார்த்து புரிந்து கொள்ள முடியாத ஒரு நபராக என்ன ஆறு இருக்கலாம், மகிமைப்பட்டவர் இருக்கலாம். ஆனால் விஷயமெல்லாம் கரெக்டாக பேசுகிறாரு, ஜம்முன்னு பேசுகிறார். சங்கீதங்கள், வேதபாக, தீர்க்கதரிசிகள், ஆகமங்களில் தம்மை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்குது. 7 கிலோமீட்டரில் நீண்ட பிரசங்கம் யார் பண்ணது? இயேசு, உயிர்த்தெழுந்த இயேசு. யாருக்காக? 2 பேருக்காக. 2 பேருக்காக 7 மைல் டிராவல்ல நீண்ட பிரசங்கம். அதாவது பழைய ஏற்பாட்டில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு அத்தனையும் அவருக்கு விளக்கி காட்டினார். ஆஹா, நல்லா கவனிச்சுங்க. இப்போ பாருங்க, இயேசு கூடவே வராரு. இங்கே வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு, அப்பயா பொழுது சாஞ்சிருச்சு, கொஞ்சம் தங்கிட்டு போல. ஓகே தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து உட்காந்து அப்பத்தை எடுத்து அதை ஸ்தோத்தரித்து அதை பிட்டு ஆசீர்வதித்து அவங்ககிட்ட கொடுக்குறாரு. அதை வாங்கி சாப்பிட்றாங்க. கண்ணை பார்த்து ஆள் இல்லை, டக்குன்னு எஸ்கேப் ஆயிட்டார். இப்போ பாருங்க, ஏன்னா அவர் வந்து சொல்லியிருக்கலாமே, மண்டையில் அடிச்சு, என்னப்பா நீங்கள், நான் யார் தெரியுமா, கையப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கலாமே. ஆனால் ரட்சிக்கப்பட்ட நீதிமானாக இருக்கிற உங்கள் வாழ்வில் உங்களுக்காக ஜெபித்து 24 மணி நேரம் ஜெபித்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்வில் தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? வார்த்தையின் மூலமாய் அவரை பார்க்கும்படி அவர் விரும்புகிறார். அதனால தான் 7 மைல் எதைத்தான் பேசுகிறாரு, எதைத்தான் வார்த்தையை பேசிக்கிட்டு வார்த்தை. அப்போ அவர் அப்போ அவர் காணாமல் போன உடனே 2 பேர் பேசி, ஐயோ அவர் வழியிலே நம்மிடத்தில் பேசும் பொழுது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லை. அப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், வேத வசனத்தின் மூலமாய் உங்களுக்குள் எழும்புகிற எழுப்புதல் உண்மையாலுமே கொழுந்து விட்டு எரிகிற எழுப்புதலாக இருக்கும். அது மனசில் அதை பதிய வைங்க. கிறிஸ்துவ வசனத்தின் மூலமாய் பாருங்க. வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? அவர் சொன்னது நிறைவேறிடுச்சா? அவர் சொன்னபடி உயிர் தெழுந்திருக்கிறாரா? உங்களுக்கும் சொன்ன வாக்கு தத்தத்தை அவர் நிறைவேற்ற வல்லவர். அப்படி பாருங்க. யாராவது தரிசனம் சொல்ல மாட்டாங்களா? யாராவது இது பேச மாட்டாங்களா? வந்துச்சுன்னா எடுத்துக்கங்க. அதுக்கோசரையே பின்னாடி போயிட்டு இருக்காதீங்க. நீங்கள் அப்புறம் துக்கமுகமாக தான் இருப்பீங்க. உங்கள் துக்கமுகம் ஆனந்தமாய் மாற வேண்டும் என்றால் வேத வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அதை பிடித்து கொள்ளுங்கள். சத்தமாக ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அவிசுவாசப்பட்ட தோமா அவிசுவாசத்தோடையே விட்டுட்டாரா? பாருங்க, அவரை நம்புகிற, அவரை விசுவாசிக்கிற, ரட்சிக்கப்பட்ட, நீதிமானாக்கப்பட்ட, 24 மணி நேரம் ஜெபத்தினால ஜெப ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட ஒரு நபர் உங்கள் வாழ்க்கையில் அவிசுவாசம் ஏதாவது பகுதியில் இருந்தால் அவர் உங்களை தேடி வந்து உங்கள் அவிசுவாசத்தை போக்குகிறவர். அவர் தான் உயிர் தெழுந்தவர். நீங்கள் சோர்ந்து போயிடாதீங்க. யார் காயப்படுத்தினாலும் பெருசாக எடுத்துக்காதீங்க. உங்கள் அவிசுவாசத்தை போக்க அவர் வல்லவர். அதற்கு மாபெரும் எடுத்துக்காட்டு யாருங்க? தோமா யாருங்க? நம்ம ஆளுங்க. நம்ம ஊருக்கு வந்திருக்கிறாரு தானுங்க. அவர் மட்டும் தோமாவை அந்த ரெஸ்டோரேஷன் பண்ணலின்னு வச்சுக்கோங்க, நமக்கெல்லாம் காஸ்பல் வர்றதுக்கு லேட் ஆகிருக்கு. ஆனால் கர்த்தர் கிருபையாய் யாரை அவிசுவாசத்தை ரெஸ்டோர் பண்ணார்? தோமா. ஏன்னா யாரை நினச்சி அவர் அந்த காரியத்தை செஞ்சார்னு நினைக்கிறீங்க? நம்மளையெல்லாம் நினச்சிங்க. எப்படி சொல்லுவீங்க பிரதர் நீங்கள் ஆதாரமாக உங்களை நினைப்பீங்க? அவர் என்ன சொல்கிறாரு? தோமாட்ட என்ன சொல்கிறாரு? தோமா, நீ கண்டு விசுவாசிக்கிறதுனாலயா என்னை நம்புற? ஆனால் காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இப்போ நீங்களும் நானும் இயேசுவை முகமுகமாக பார்த்தோமா? தோமா சொன்னதை வெளியாய் சுவிசேஷம் வந்து யாரோ ஒருத்தர் மூலிமா நம்ம கேட்டோம். இப்போ நம்மளாம் காணாத விசுவாசித்த லிஸ்ட்டில் இருக்கிறோம். இயேசு சொன்னார், நீ கண்டு விசுவாசிக்கிற இதெல்லாம் பெருசு இல்லைப்பா, காணாமல் விசுவாசிக்கிற ஒரு கூட்ட மக்கள் இருக்கிறாங்க, அவர்களை நான் பாக்கியவானாய் பார்க்கிறேன். உங்களையும் என்னையும் மனசில் வச்சு தான் அவர் சொல்கிறாரு, காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அப்போ உங்கள் பேரெல்லாம் அங்கே இருக்குதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இருக்குது. சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்கள். அதனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் வழியாய் காணாத அந்த தேவனை காணும்படியான ஒரு வாழ்க்கையை அவர்களுக்கு முன் நீங்கள் வாழுங்கள். தோமா நமக்காக வாழ்ந்தார், நமக்காகவே மரித்தார்.
அவருடைய ரத்தம் இன்னும் இந்த தமிழ்நாட்டு மண்ணில் தொனித்து கொண்டிருக்கிறது. உங்களுக்குள்ள அப்பேற்பட்ட தீயை பற்ற வைத்த அந்த தேவன் உயிர்த்தெழுந்த வல்லமையை கொண்டு நீங்களும் உங்கள் வருங்கால சந்ததிகளுக்கும் மிகப்பெரிய ஆசீர்வாதமாய் நன்மையாய் இந்த பூமியில் காட்சி பொருளாயிருங்கள். உயிர்த்தெழுதலின் உச்சக்கட்ட ஆசீர்வாதம். உங்கள் பலவீனத்தோடு நீங்கள் பயணிக்க அவர் விரும்பல. உங்கள் பலவீனம் என்னமோ அவங்க இடத்துக்கே தேடி வந்து உங்கள் கண்ணீரை துடைப்பார், உங்கள் பயத்தை போக்குவார், உங்கள் அவிசுவாசத்தை நீக்குவார், உங்கள் துக்க முகத்தை போக்குவார். அவர்தான் உயிர்த்தெழுந்த தேவனுடைய மாபெரும் ஆசீர்வாதம். ஆமென். நாம் எல்லாரும் எழுந்து நிற்கலாம். மௌனமாயிருக்காதே, நீ மௌனமாயிருக்காதே, இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம். மௌனமாய் ஒரே ஒரு நிமிஷம் உனது வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே உம்முடைய பலத்த சத்துவத்தின் வல்லமையை எங்களுக்கு தந்திருக்கிறீர். கிறிஸ்துவை எழுப்பின அதே வல்லமை, அதே ஆவியானவர், அதே ஜீவன் எங்கள் மேலே நீர் பொழிந்தருளி இருக்கிறீர். அந்த வல்லமையின் சத்துவம் எங்கள் மேலே இருக்கிறது. எதற்காக? அவருடைய பரலோக ராஜ்யத்தின் நோக்கத்திற்காக. அவர் உயிர்த்தெழுந்து 40 நாள் உயிரோடு இருந்து அநேக திருஷ்டாந்தங்களால் தன்னை உயிரோடு இருக்கிறவராய் காண்பித்து தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை போதித்து அவர் பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் எங்களுக்கு ஒரு நோக்கத்திற்காக உங்களுடைய பலத்த சத்துவத்தின் உயிர்த்தெழுந்த வல்லமை இருக்கிறது. ஆண்டவர் எங்களை பயன்படுத்துங்க. நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு பயன்படணும். நீங்கள் போய் இயேசு நல்லவர், இயேசு சிறந்தவர்னு கூட நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்ல வேண்டாம். இயேசு உங்களுக்கு எப்படி நல்லவராக இருந்தாரோ அதை நீங்கள் பேசுங்க. இயேசு உங்களுக்கு என்ன செஞ்சாரோ அதை மட்டும் சொல்லுங்கள். அவங்க ஒருவேளை வாசல் தேர்ந்து எனக்காக ஜெபிங்க, இன்னும் நான் அறிஞ்சுக்கொள்ளணும் விரும்புனா அடுத்த ஸ்டெப்பு போங்க. ஆனால் உங்கள் வாழ்க்கையில், அன்றாட வாழ்க்கையில் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக என்ன செஞ்சாரோ, ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அற்புதம் செய்கிறார், அதை நீங்கள் மற்றவர்களோடு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற உயிர்த்தெழுந்த வல்லமை அது பெருசு. அதனால தான் இந்த வரியை பாடி சொல்லுங்க. மௌனமாயிருக்காதே, நீ மௌனமாயிருக்காதே, இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம். மௌனமாயிருக்காதே, இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம். மௌனமாயிருக்கா. வலது கரத்தை உயர்த்தி அந்த வரியை சொல்லி, அவர் சொன்ன வரி உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களை சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்க சொன்னீங்க. வேதம் நமக்கு சொல்லுது, உலகத்தின் முடிவு ராஜ்யத்தின் சுவிசேஷம் எங்கும் பிரசங்கிக்கப்படும். நீங்க தான் ராஜ்யத்தின் சுவிசேஷமா இருக்கிறீங்க. நீங்களும் நான் அந்த உயிர்த்தெழுந்த நன்னாளில் ஆண்டவரே நிச்சயம் யாராவதுக்கு ஒருவருக்காவது நாங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு நபர்களுக்கெல்லாம் எங்களுக்குள்ள புதைந்து கிடக்கிற நம்முடைய சத்துவத்தின் வல்லமையின் மகா மேன்மையை ஆண்டவரே நான் வெளிப்படுத்தி சொல்லுவேன். ஆண்டவரே என் தேவன் எனக்கு இதை செய்திருக்கிறார், எனக்கு இப்பேற்பட்ட நெருக்கடியிலிருந்து எனக்கு உதவி செய்திருக்கிறார், இப்பேற்பட்ட தள்ளப்பட்ட கைவிடப்பட்ட நினைவிலிருந்து கர்த்தரனை உயர்த்தினார். நிச்சயம் நான் சாக கடந்தேன், நான் செத்து போயிருப்பேன், நான் செத்துறதுக்கெல்லாம் முடிவெடுத்துட்டேன். ஆனால் இயேசு என்கிற நபர் என் வாழ்க்கையில் குறுக்கிட்டு என் சாவை ஆசீர்வாதமாய் மாற்றினார், என் மரண படுக்கையை ஆரோக்கியமாய் மாற்றினார், என் வாழ்வில் எவ்வளோ பெரிய சமாதானத்தை தந்தார். நான் விட முடியாத கெட்ட பாவ பழக்க வழக்கத்தில் அடிமையாயிருந்தேன். ஆனால் இந்த இயேசு அதிலிருந்து என்னை விடுதலை ஆக்கி என்னை ஒரு நல்ல மகனாய் மகளாய் இந்த பூமியில் வைத்திருக்கிறார். உங்க சாட்சியை நீங்க சொல்லுங்க, மீதி பரலோகம் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். உங்களிருந்து துவங்குவதாக சுவிசேஷம் உங்க வாழ்க்கையிலிருந்து துவங்குவதாக. உங்கள் உயிர்த்தெழுந்த அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை உங்கள் வாழ்க்கையிலிருந்து துவங்கட்டும். எஸ், இந்த ஒரே ஒரு முறை சொல்லலாமே, மௌனமாயிருக்காதே, நீ மௌனமாயிருக்காதே, இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம். மௌனமாயிருக்காதே.
இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. ஆமென். சரி, கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் மண்டை வருகிறோம். நம்முடைய உயிர்த்தெழுந்தலின் மகா மேன்மையான அந்த மகத்துவத்தை, நன்மைகளை உடைய வேத வசனத்தின் மூலமாய் நீர் எங்களுக்கு விளக்கி காட்டினீர். அதற்காய் ஸ்தோத்திரம். எம்மாவூர் சீசர்களுடைய உள்ளம் மட்டும் கொழுந்து விட்டு எறியல, எங்கள் உள்ளமும் கொழுந்து விட்டு எறிகிறது. வார்த்தையின் மூலமாய் உம்முடைய உயிர்த்தெழுதலையும், வார்த்தையின் மூலமாய் நீர் ஏற்றுக்கொண்ட பாடுகளையும் மரணத்தையும் ஆக்கினியை நாங்கள் படிக்கும் பொழுது மெய்யாலுமே எங்கள் நிமித்தம், எங்கள் நல்வாழ்வுக்காக நீர் இப்பேற்பட்ட காரியத்தை ஏற்றுக்கொண்டீர் என்பதை நாங்கள் உள்ளபூர்வமாய் நம்பி உங்கள் மேலே விசுவாசம் வச்சோம். நம்முடைய வேதம் சொல்லுகிறது, நம்முடைய ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு அவர் திருப்தி அடைகிறார். உண்மையாலுமே அவர் பட்ட வேதனைகள், வருத்தங்கள் ஆண்டவர் அதற்குரிய பலன்களாய் நாங்கள் இருக்கிறோம். ஏசப்பா, நிச்சயம் எதற்காய் எங்களை பிடித்தீரோ, எதற்காய் ரட்சித்தீரோ, எதற்காய் எங்களை நீதிமான் ஆக்கினீரோ, எதற்காய் இந்த மீட்பை கொடுத்தீரோ, எதற்காய் 24 மணி நேரம் எங்களுக்காய் ஜெபித்து கொண்டிருக்கிறீரோ, ஒருவேளை எங்கள் வாழ்வில் ஏற்படுகிற சின்ன சின்ன தொய்வுகள், சின்ன துக்க முகங்கள், பயப்படுகிற காரியங்கள், அவிசுவாசங்கள், இவை எல்லாவற்றையும் ஓடி வந்து எங்களுக்குள்ள அதையெல்லாம் மாற்றி, அதையெல்லாம் நிவர்த்தியாக்கி, எங்களை புதுசாக்கி, எங்களை பலப்படுத்தி இவ்வளோ நன்மைகளை நீர் எதற்காக செய்கிறீர் என்றால், இந்த பூமியில் உமக்கு மகிமையான சாட்சியாய் வாழ, உம்முடைய அன்பை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்ல, உம்முடைய சுவிசேஷத்தினுடைய ஆண்டவரே அறிவிக்கிறவர்களாய் கர்த்தர் எங்களை மாற்ற எங்களை வைத்திருக்கிறீர். அதை எதிர்பார்க்கிறீர் ஏசப்பா. அந்த ஒரு வார்த்தைக்கு எங்கள் சபையாய் நாங்கள் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, சபையாய் நாங்கள் இருக்கிற வசிக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, நாங்கள் பழகுகிற நபர் இடத்துல, எங்கள் உலகத்திற்குள்ள உம்முடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். விசேஷமாய் ஆண்டவரே ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் நீர் வார்த்தையின் மூலமாய் என்னுடைய தேவைகளை சந்திச்சிருக்கிறீர். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உயிர்த்தெழுதலின் அக மகிழ்ச்சி எல்லை எங்கிலும் பரவட்டும் ஆண்டவரே. போகிற இடமெல்லாம் அது வெளிப்படட்டும் ஆண்டவரே. நிச்சயம் உயிர்த்தெழுந்த மீட்பின் மகிமை ஆண்டவரே, நாங்கள் ரட்சிக்கப்பட்ட நாள், அந்த நாள் துவங்கி அந்த பரலோக தேவனுடைய முழு ஆசீர்வாதமும் அமுலுக்கு வந்தது. அது எங்கள் வாழ்விலிருந்து நிறைவேறி கொண்டிருக்கிறது. நிச்சயம் அதற்கு நாங்கள் சாட்சிகளாய், ஒவ்வொருவரையும் சாட்சிகளாய் நிலை நிறுத்துங்க. அப்படி செய்வதற்காய் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு ஷலோம் கட்டளையிடுவாராக. ஆமே. நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவினுடைய ஆழமான ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஆமென்.